ஸோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். இப்போ கனா அகாடமியில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது லைன் பை லைன் என்சிஆர்டி ரிவிஷன். ஏன் இந்த லைன் பை லைன் என்சிஆர்டி ரிவிஷன் பண்ணுறோம் அப்படின்னா, பயாலஜியில் 360 எடுக்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷன். பயாலஜியை பொறுத்த வரைக்கும், நீட் பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியிலேருந்து தான் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் கேட்பாங்க. பட் அது கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கலாம். ஸோ என்சிஆர்டி நம்ம தரவாக இருக்கணும். லைன் பை லைன், வேர்ட் பை வேர்ட் நம்ம தரவாக இருக்கணும். அதுக்காக தான் நம்ம இந்த என்சிஆர்டி லைன் பை லைன் ரிவிஷன் போகிறோம். ஸோ இன்னைக்கு ஆஸ் பர் ஷெட்யூல் நம்ம என்ன சிலபஸ் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த். ஸோ இன்னைக்கு ஐ ஹோப் இன்னைக்கு முடிக்கிறதுக்குள்ளார இன்னைக்கு 1 o'clock இந்த 2 லெசனையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எனி டவுட்ஸ் வாட் எவர் இட் மேபி எனக்கு உடனே நீங்கள் வந்து உடனே ஹேண்ட் ரைஸ் பண்ணி நீங்கள் கேட்கலாம். ஓகே ஓகே ஸோ ஸ்டார்ட் வித் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன். இந்த ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியமான லெசன், ஹை வெயிட்டேஜ் லெசன். நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு அப்புறம் ஹை வெயிட்டேஜ் லெசன் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ரொடக்ஷன் லெசன் தான் ஹை வெயிட்டேஜ் லெசன். ஸோ இதில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ட்ரொடக்ஷன் பார்ட் படிக்கலாமா? கிஷோர் குமார், யுவர் ஃபர்ஸ்ட் டு கிளாஸ் இல்லையா? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் மெசேஜ். கிஷோர் குமார் வீடியோ ஆன் பண்ணலாம். வீடியோ ஆன் பண்ணுங்கப்பா. சாட் பாக்ஸில் போடுங்க. யூஆர் நாட் ஆடிபிள் ஆக்சுவலி. நீங்கள் ஏதோ சொன்னீங்க, எனக்கு என்னன்னு கேட்கல. நீங்கள் சாட் பாக்ஸில் போடுங்க வாட் எவர் இட். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம் கிஷோர் குமார், கம்பல்சரிலி வீடியோ ஆன் பண்ணியிருக்கணும்ப்பா. த்ரூ அவுட் த கிளாஸ் வீடியோ ஆனில் இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அண்ட் உங்களுடைய ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் என்னங்கிறது எனக்கு தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையா அப்படிங்கிற அந்த நேரில் நீங்கள் ஆஃப்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஆன்லைனில் எடுக்கணும் அப்படின்னா இப்படி நீங்கள் பண்ணாதான் வந்து உண்டு. ஓகே, கிஷோர் குமார் வீடியோ ஆன் பண்ணுங்க. மீன்வைல் ஐ வில் ஸ்டார்ட் த கிளாஸ். ஓகேப்பா. ஓகே ஓகே. ஸோ இந்த லெசன்ல என்னெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் பார்க்க போறோம். ஸோ வி ஹேவ் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், அப்புறம் கேமெட்டோஜெனிசிஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்குள்ள என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா கேமெட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அது எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிற அந்த ப்ராசஸை நம்ம பார்க்க போறோம். தட் இஸ் கேமெட்டோஜெனிசிஸ். அண்ட் இன் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஒரு ஸ்பெஷல் சைக்கிள் இஸ் ஹேப்பனிங், தட் இஸ் கால்ட் மென்ஸ்ட்ருவல் சைக்கிள். அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் ஃபர்டிலைசேஷன் எப்படி நடக்குது, இம்ப்ளான்டேஷன் ஆஃப் தி எம்ப்ரியோ எப்படி நடக்குது, அதுக்கப்புறம் இம்ப்ளான்டேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ஜேர்னி, த பிரெக்னன்சி ஜேர்னி, அப்புறம் எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது, அண்ட் தென் த லாஸ்ட் பார்ட் இஸ் டெலிவரி டைம். தட் இஸ் நம்ம வந்து டெலிவரி அப்படின்னு லேமேன் டேர்ம்ல சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் பார்ட்டுரீஷன் அண்ட் லாக்டேஷன். ஆஃப்டர் டெலிவரி, ஆஃப்டர் பார்ட்டுரீஷன் வாட் இஸ் ஹேப்பனிங்னா லாக்டேஷன் இஸ் ஹேப்பனிங். இது எல்லா ப்ராசஸும் எப்படி நடக்குது, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ். அந்த ரீப்ரொடக்டிவ் டைம்ல மட்டும்தான் திஸ் வில் ஹேப்பன். அண்ட் அதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, டு ஸ்டார்ட் வித் அப்படியே லைன் பை லைனாக நான் ரீட் பண்ணுறேன். நீங்கள் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. So as you are aware, humans are sexually reproducing. So நம்ம asexual reproduction கிடையாது, we are reproducing sexually. And viviparous, what does mean by viviparous? And introduction part எப்பயுமே நீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் மார்னிங் கிஷோர் குமார். குட் மார்னிங். ஏன் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் முக்கியம் அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷனை வந்து நம்ம எப்பவுமே பெருசாக கண்டுக்க மாட்டோம். ஆனால் எவ்ரி டைம் நமக்கு நீட்டில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ரீட் இன்ட்ரொடக்ஷன் பார்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ வாட் இஸ் விவிபாரஸ்? விவிபாரஸ்னா என்ன? ஆர்கனிசம் that gives birth to its young ones.
So that is called organisms which give birth to its young ones. தமிழ்ல சொல்லணும்னா குட்டி போடுறது. முட்டையிடாம குட்டி போடுறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விவிபாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே முட்டையிடுற உயிரினங்களை என்னன்னு சொல்லுவோம்னா ஓவிபாரஸ். ஓ ஸ்டார்ட் ஆகுதா? ஸோ ஓ ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஓங்கிறது முட்டை அப்படின்னு சொல்லுவோமா? அப்ப முட்டையிடுறது எல்லாத்தையும் ஓவிபாரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ கெஸ்டேஷனல் பீரியட் வந்து ஒரு ஆர்கனிசமோட உடம்புக்கு உள்ள நடந்துச்சு அப்படின்னா, அதாவது அந்த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், எம்ப்ரியோ டெவலப் ஆகிற ஸ்டேஜ், அது ஃபீட்டஸா மாறுற ஸ்டேஜ், இந்த டெவலப்மெண்ட் வந்து ஒரு ஆர்கனிசமுடைய உடம்புக்கு உள்ள நடந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் விவிபாரஸ். அதே டெவலப்மெண்ட் வெளியே நடந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓவிபாரஸ். எந்த டெவலப்மெண்ட்? எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் வெளியே நடந்துச்சு அப்படின்னா, ஃபீட்டஸா அது மாறுற இந்த ஃபீட்டல் டெவலப்மெண்ட் வெளியே, கெஸ்டேஷனல் பீரியட் வெளியே நடந்துச்சு உடம்புக்கு வெளியே அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஓவிபாரஸ். ஓகே, இப்போ கோழிலலாம் பார்த்தீங்கன்னா கோழி முட்டையிடும். முட்டையில வந்து உங்களுக்கு கரு வெளியே வந்துடும், அது ஃபர்டிலைஸ் ஆகி வெளில வந்துருது. Fertilization happens inside the body of the organism, but gestation happens outside the body of the organism. இப்போ வெளியே வந்து அந்த முட்டை என்ன ஆகுது? குஞ்சா மாறுது இல்லையா? So it is developing into a fetus. That is called my oviparous. So the reproductive events in humans include gametes. First in the stage by stage இத நல்லா பார்த்துக்கோங்க. So first stage is gametes. That is called gametogenesis. Gametogenesis la two types of gametogenesis is happening. One is spermatogenesis and இன்னொன்னு வந்து the development of the ovum. So what is called? The development of the ovum is called oogenesis. Exactly. அப்ப two types of gametogenesis is happening. ஒன்னு வந்து spermatogenesis and oogenesis. They both are commonly called as gametogenesis. அப்ப sperms in male and ovum in female. அப்புறம் transfer of sperm into the female genital tract. That term is called insemination. Transfer of sperms into the female genital tract is called insemination. அப்புறம் fusion of male and female gametes, that is called fertilization. அப்புறம் formation of zygote. So இந்த process தான் நமக்கு வந்து reproductionல நடக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா followed by the formation and development of, இதுக்கப்புறம் என்ன நடக்குது? Formation and development of blastocyst and its attachment to the uterine wall. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? implantation அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் gestation, that is embryonic development நடக்குது. அதுக்கப்புறம் delivery of the baby, that is called parturition. So என்னென்ன எப்படி இந்த flow வருது அப்படின்னா first gametogenesis and then insemination, அதுக்கப்புறம் fertilization, அதுக்கப்புறமா the blastocyst development நடக்குது. Then we are having the implantation, அதுக்கப்புறமா gestation and last parturition. Parturitionக்கு அப்புறமா நடக்கிறது is called lactation. Okay, so in the flow அழகா போடுங்க பாப்போம். And then you have learned that these reproductive events occur after puberty. And when you are a child, in the process எதுவுமே நடக்காது, the gametogenesis processலாம் நடக்காது. Once you attend the puberty, அதுக்கு அப்புறமா தான் இந்த gametogenesis processலாம் நடக்கும். So there are remarkable differences between the reproductive events in the male and in the female. For example, sperm formation continues even in old man. ஆமா, மேல்க்கும் ஃபீமேல்க்கும் நடுவுல we have different major difference in the reproductive system. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபீமேல்ல வந்து மேல்ல வந்து ஓல்டு மென்னுக்குமே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கும். அதே ஃபீமேலுக்கு ஒரு சர்டைன் ஏஜுக்கு அப்புறம் ஓவமுடைய ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது, ஓவமோட மெச்சுரேஷன் இருக்காது. ஸோ அதுதான் இங்கே மேஜர் டிஃப்ரென்ஸாக சொல்லுவாங்க. ஸோ பட் ஃபார்மேஷன் ஆஃப் ஓவம் சீசஸ் இன் விமன் அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் 50 years. ஓகே, இப்போ மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ஸ் அண்ட் ஹியூமனை வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதா ஃபாத்திமா, வீடியோ ஆன் பண்ணிக்கோங்கம்மா. Okay, so first to start with female reproductive system. Female reproductive system la, so we have main reproductive system, ரெண்டு reproductive system, male and female ரெண்டுமே எந்த ரீஜன்ல இருக்கும் அப்படின்னா pelvic region, நம்மளோட இடுப்பு பகுதியில தான் இருக்கும். So that is called my pelvic region. சரியா, pelvic region. So இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா major reproductive system, male reproductive systemல a pair of testes இருக்கும் along with accessory ducts, glands and external genitalia. So what we have? A pair of testes, accessory ducts,
கிளான்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, அந்த 4 விஷயம் இருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டெஸ்டிஸை பத்தின எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு பார்ப்போம். அதனோட மார்ஃபாலஜி என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ டெஸ்டிஸ் எங்க சிச்சுவேட் ஆயிருக்கும், எங்க அது லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி within a pouch called scrotum. அப்போ நம்மளுடைய இந்த டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா தெரியும், இதுதான் நம்மளுடைய அப்டாமினல் கேவிட்டி. இந்த அப்டாமினல் கேவிட்டிக்கு இட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. ஆக்சுவலா அப்டாமினல் கேவிட்டிக்குள்ள இந்த அப்டமன் அப்படிங்கிறது இட் இஸ் அ ஸ்கின் ஆஃப் 3 or 4 லேயர்ஸ்ல இருக்கும். அதுக்குள்ளதான் எல்லா ஆர்கன்ஸுமே பிளேஸ் ஆயிருக்கும். இந்த டெஸ்டஸ் மட்டும் ஏன் வந்து நமக்கு அப்டோமென்ல இருந்து வெளியே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டு மெயின்டைன் அ லோ டெம்பரேச்சர். அப்டமனுடைய கேவிட்டி உள்ள மத்ததெல்லாம் ஏன் இருக்கு அப்படின்னா வெளி டெம்பரேச்சரை விட உள்ள இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். நம்ம பாடிக்குள்ள அந்த அப்டோமினல் கேவிட்டிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். டு மெயின்டைன் சர்டைன் ஹை டெம்பரேச்சருக்காக தான் all the organisms or all the organs are placed inside the abdominal cavity. அப்ப இது மட்டும் ஏன் மேம் வேற கம்மியான டெம்பரேச்சர்ல இருக்கணும்னு சொல்றீங்க, இது மட்டும் ஏன் வெளியே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா the sperm production will takes place at a lower temperature. அந்த lower temperature மெயின்டைன் பண்றதுக்காக தான் இந்த testis is placed outside the abdominal cavity. Got it? அந்த பவுச்சோட பேர் வந்து ஸ்க்ராட்டம். டெஸ்டிஸ் இருக்கிற அந்த பவுச்சோட பேர் வந்து ஸ்க்ராட்டம் and it is placed outside the abdominal cavity. இதோ கொடுத்திருக்காங்க. The scrotum helps in maintaining, scrotumோட வேலை அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா helps in maintaining low temperature of the testis. and அந்த low temperature எப்படி இருக்கும் அப்படின்னா நார்மல் நம்ம பாடிக்குள்ள இருக்கிற டெம்பரேச்சரை விட 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருக்கணும். அதுதான் நமக்கு என்ன பண்ணும், அந்த மாதிரி 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியா இருந்தாதான் sperm production will takes place. Exactly, to produce viable sperms. இப்போ nowadays you could have heard something என்னன்னா இந்த important or the sperm production or motility of the spermல வந்து எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. those who are working in IT or those who are placing their laptops in the lab, அவங்களுக்குலாம் வந்து இந்த பிரச்சனை வருது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா when we are placing our laptops on our lap என்ன ஆகுது அப்படின்னா இந்த லேப்டாப் கூல் ஆகிறதுக்காக அந்த ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்குமா, ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ லேப்டாப்புடைய டெம்பரேச்சர் எப்பயுமே எப்படி இருக்கும், இன்க்ரீஸ்டா இருக்கும். அந்த ஹை டெம்பரேச்சர் நம்மளுடைய லேப்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது men will face this sperm productionல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். So to maintain, always we need to maintain 2 to 2.5 degrees Celsius lower than the body temperature. internal temperature விட நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும். அண்ட் ஒன் மோர் திங் யூ குட் ஹாவ் ஹர்ட், எல்லாம் அந்த நியூலி மேரிட் கப்புள் எல்லாம் வந்து ஹனிமூன் போறதுக்கு எங்க போவாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப லாங் டேர்ம்க்கா வந்து எங்க போவாங்க அப்படின்னா ஹில் ஸ்டேஷனுக்கு போவாங்க. பிகாஸ் ஹில் ஸ்டேஷன்ல எப்படி இருக்கும், இந்த எல்லாத்துக்குமே பின்னாடி ஒரு லாஜிக் அண்ட் ரீசன் இருக்கும். ஹில் ஸ்டேஷன்ல வாட் யூல் ஹேவ் இஸ் டெம்பரேச்சர் எப்பயுமே லோவா இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ லோ டெம்பரேச்சரா இருக்கும்போது ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ஹையா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஹனிமூன் பீரியட், ஹனிமூன் எல்லாம் வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு டெம்பரேச்சர் லோவா இருக்கிற பிளேசஸ்க்கு போவாங்க முன்னெல்லாம். இப்போ அப்படி கிடையாது, இப்போ நம்ம வீட்லயே ஏசி எல்லாம் இருக்குது. ஸோ வி ஆர் ஆல்வேஸ் பிளேஸ்ட் இன் அ வெரி கோல்டு டெம்பரேச்சர் தான் இல்லையா. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். இந்த 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் லோவர் தேன் தி இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர்ங்கிறதுக்காக நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ விச் இஸ் நெசசரி ஃபார் த spermatogenesis. In adults, each testis அதனோட ஷேப் எப்படி இருக்கு, it is oval in shape and அதனோட length எப்படி இருக்கு 4 to 5 centimeter long and width வந்து it is 2 to 3 centimeter wide. அப்ப the testis is covered by a dense covering. Each testis has about எத்தனை compartment இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, it has about 250 compartments. அந்த கம்பார்ட்மெண்டோட பேர் வந்து testicular lobules. அண்ட் இந்த டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்குள்ள தான் என்ன நடக்குது அப்படின்னா ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்குது. காட் இட். அப்போ டெஸ்டிஸை பற்றி பார்க்கும்போது டெஸ்டிஸ் எங்கே டெஸ்டிஸ் வந்து we have a pair of testis, that is 2 testis. எங்கே இருக்கும் அப்படின்னா அவுட் சைட் அப்டாமினல் கேவிட்டி இருக்கு, ஒரு பவுச்சுக்குள்ள இருக்கு. அந்த பவுச்சோட பேர் ஸ்க்ராட்டம்.
அண்ட் ஏன் அது வெளியே இருக்கு அப்படின்னா லோவர் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணணும், பாடிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் டெம்பரேச்சரை விட 2 to 2.5 degree Celsius கம்மியா இருக்கிறதுக்காக இட் இஸ் பிளேஸ்ட் அவுட் சைட் அண்ட் ரீசன் ஃபார் தட் இஸ் formation of or the temperature necessary for spermatogenesis, that is formation of sperms. And அதனோட ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா ஓவல் ஷேப்ல இருக்கு, லென்த் வந்து 4 to 5 சென்டிமீட்டர் இருக்கு அண்ட் விட்த் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் விட்த் இருக்கு. அண்ட் அதுக்குள்ள we have 250 compartments and each compartment is called testicular lobules. அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 250 testicular lobules இருக்கு. இது உள்ளதான் sperm production happen ஆகுது. ஓகே, இப்ப லோபியூல பத்தி பாக்குறாங்க. அப்ப ஈச் லோபியூல் கண்டைன், அப்போ இந்த டெஸ்டிகுலர் லோபியூல் வந்து அது மட்டும் ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் கிடையாது, அதுக்குள்ள we have two things. ஒன்னு வந்து coiled seminiferous tubules, highly coiled seminiferous tubules. அப்போ ஈச் லோபியூல்குள்ள 1 to 3 highly coiled seminiferous tubules இருக்கு. அப்போ ஒரு லோபியூல்குள்ள 1ல இருந்து 3 highly coiled seminiferous tubules இருக்கும். இப்போ இந்த டயக்ராம் நல்லா பாத்தீங்கன்னா கொச்சான்னு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே ஹைலி காயில்டா இருக்கு, அதனாலதான் இதை வந்து ரொம்ப கிளம்சியா இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் 1 to 3 highly coiled seminiferous tubules in which sperms are produced. அப்ப எக்ஸாக்டா ஸ்பெர்ம் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஸ்டிஸ்குள்ள இருக்கிற டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்குள்ள இருக்கிற seminiferous tubules-குள்ள தான் sperms ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, each seminiferous tubules is lined on its inside by 2 types of cells called. அப்ப seminiferous tubules-குள்ள 2 types of cells இருக்கு. அது என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா male germ cell and Sertoli cells அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு குட்டியா ஒரு ஐடியா ஒன்று சொல்றேன். ஸோ we have our testis and testis எப்படி இருக்கு? One second. A pair of testis இருக்கு. எப்படி இருக்கு? ஓவல் ஷேப்ல இருக்கு அண்ட் அதனோட சைஸ் போட்டுக்கோங்க 4 to 5 சென்டிமீட்டர் அண்ட் விட்த் எப்படி இருக்கு? இட்ஸ் வித் திஸ் 2 to 3 சென்டிமீட்டர். இது pair of testis குள்ள என்ன இருக்கு? What do we have this inside the pair of testis? Seminiferous testicular lobules. and எத்தனை இருக்கு? we have 250 and அது எப்படி இருக்கு? 250 கம்பார்ட்மெண்டா இருக்கு. அடுத்து டெஸ்டிகுலர் லோபியூல்குள்ள what we have? டெஸ்டிகுலர் லோபியூல்குள்ள we have 1 to 3 seminiferous tubules. ஓகே, இந்த அப்போ ஈச் seminiferous tubules-குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 types of cells இருக்கு. அப்போ each seminiferous tubules-குள்ள we have male germ cells, அப்புறம் Sertoli cells இருக்கு. ஓகே, இதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ the male germ cells undergo meiotic division finally leading to the sperm formation. அப்ப எதுதான் நமக்கு வந்து ஸ்பெர்மா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா male germ cells தான் when it undergoes male germ cells தான் நமக்கு வந்து ஸ்பெர்ம்ஸா மாறுது. எப்போ அப்படின்னா when it is undergoing meiotic cell division. கரெக்டா? ஓகே, வேற என்ன சொல்றாங்க? while Sertoli cells provide nutrition to the germ cells. அப்ப Sertoli cells உடைய வேலை என்ன அப்படின்னா இந்த மேல் germ cellsக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸை கொடுக்கறது தான் Sertoli cells உடைய வேலை. ஓகே, கிஷோர் குமார் வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க. ஓகே, எல்லாரும் ஜாயின் பண்ணியாச்சா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம்? ஓகே ஓகே, ஸோ இதுதான் நம்மளுடைய Sertoli cells உடைய ஃபங்க்ஷன். The regions outside the seminiferous tubules called the interstitial spaces contain small blood vessels and interstitial cells or Leydig cells. அப்போ இந்த highly coiled இருக்கு இல்லையா? இப்போ இதுதான் நம்மளுடைய ஒரு டெஸ்டிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுக்குள்ள இப்படி coiled seminiferous tubules இருக்கும். அப்போ இந்த ஸ்பேசஸ் இருக்கு இல்லையா? we have the space between the seminiferous tubules and அந்த ஸ்பேஸ்க்கு பேர் தான் interstitial spaces ன்னு சொல்றாங்க. and அதுல என்ன இருக்கு அப்படின்னா interstitial cells and some blood vessels இருக்கு. இந்த blood vesselsலாம் எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த seminiferous tubulesக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு, அதுக்கு தேவையான ஆக்சிஜனையோ அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸை கொடுக்கறதுக்காக தான் அந்த செல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. got it?
Clear with this? அப்போ the regions outside the seminiferous tubules என்ன இருக்கு அப்படின்னா interstitial spaces இருக்கு. And in the interstitial spaces குள்ள blood vessels and interstitial cells. interstitial cells இன்னொரு பேர் வந்து Leydig cells அப்படின்னு சொல்றாங்க. அப்ப Leydig cells ஓட வேலை என்ன அப்படின்னா Leydig cell synthesis and secrete testicular hormones. Leydig cells ஓட வேலை என்னது? நம்மளுடைய androgenic hormone, male sex ஹார்மோனை செக்ரீட் பண்றது தான் இந்த interstitial cells உடைய வேலை. அப்போ seminiferous tubulesக்கு இடையில what we have in between the spacesல என்ன இருக்கு நமக்கு? interstitial spaces. and இந்த space குள்ள என்ன இருக்கு? interstitial. இதெல்லாம் நீங்க எழுதணும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதை போட்டு காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் நீங்க தான் இப்படி எழுதணும். interstitial cells இருக்கு. interstitial cells ஆர் இதுக்கு இன்னொரு பேர் என்னது? Leydig cells. and இந்த Leydig cellsல என்ன செக்ரீட் ஆகுது அப்படின்னா the male sex hormone called androgenic hormone. androgenic hormones secrete ஆகுது. Got it? Okay. So testicular hormones or the androgenic hormones are secreted here. அடுத்தது other immunologically competent cells are also present. மற்ற செல்ஸுமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The male இப்போ மொத்தம் 4 பார்ட் பார்த்தோமா? மெயின் மேல் செக்ஸ் ஆர்கன்ஸ்ல என்னென்ன பார்த்தோம்? டெஸ்டிஸ், ஆக்சசரி டக்ட்ஸ், கிளாண்ட்ஸ் அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. இந்த டெஸ்டிஸை பத்தி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஆக்சசரி டக்ட்ஸை பத்தி பார்க்க போறோம். Fahim, hi Fahim and Musa, Zahir. This is Tamil language. If you can follow this, you can follow. Okay. The male sex accessory ducts include. அப்ப male accessory ductsல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா retitestis. We have retitestis, vasa efferentia, epididymis and vas deferens. இதுக்கும் ஃப்ளோ சார்ட் நீங்க போட போறீங்க. இப்போ இந்த இடத்துல நான் வந்து டெஸ்டிஸ்க்கு போட்ட மாதிரி நீங்க இப்போ இதுக்கு ஃப்ளோ சார்ட் போட போறீங்க. ஓகே. The seminiferous tubules of the testis opened into the vas deferens. அப்போ seminiferous tubulesக்கு அப்புறம் இதுக்கப்புறம் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? இங்கே seminiferous tubules போட்டிருக்கோமா? இது எதுக்குள்ள ஓப்பன் ஆகும் அப்படின்னா இட் ஓப்பன்ஸ் இன்டு த வாஸ் எஃபரன்ஷியா. வாஸ் எஃபரன்ஷியா த்ரூ ரெட்டிடெஸ்டிஸ். அப்போ seminiferous tubulesக்கு அப்புறம் என்ன இருக்கு அப்படின்னா ரெட்டிடெஸ்டிஸ் இருக்கு. ரெட்டிடெஸ்டிஸ்க்கு அப்புறமா என்ன வருது அப்படின்னா வாஸ் எஃபரன்ஷியா வருது. ஓகே. and vas efferentia leave the testis and open into the epididymis. அப்போ seminiferous tubules, retitestis, vas efferentia. vas efferentiaக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? epididymis இருக்கு. located along the posterior surface of the each testis. அப்போ இதனுடைய லொகேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா each testisக்கு பேக் சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே அது கோயிலாய் பேக் சைட்ல வந்துருது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. epididymis leads to a vas deferens. அப்போ epididymisக்கு அப்புறம் என்ன இருக்கு? நம்மளுடைய vas deferens இருக்கு. epididymisக்கு அப்புறம் we have this vas deferens that ascends to the abdomen and loops over the urinary bladder. அப்போ vas deferens எங்க ஓபன் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய urinary bladderல ஓபன் ஆகுது. ஸோ இதுக்கு அப்புறம் என்ன வரும்? seminiferous tubulesக்கு அப்புறம் we have retitestis. seminiferous tubulesக்கு அப்புறம் retitestis. retitestisக்கு அப்புறம் vas efferentia. vas efferentiaக்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு? anyone? vas efferentiaக்கு அப்புறம் என்ன வரும்? தூங்கிட்டீங்களா எல்லாம்? vas efferentiaக்கு அப்புறம் என்ன வரும்? retitestis, vas efferentia, அதுக்கப்புறம் என்ன வருது? epididymis. skin correct. epididymis. அதுக்கப்புறம் என்ன வரும்? மதுஸ்ரீ கரெக்ட். தென் கிஷோர் குமார் சொல்லுங்க, எபிடிடிமிஸ்க்கு அப்புறம் என்ன வரும்? வாஸ் டைப் பண்ணுங்கப்பா. வாஸ் வாஸ் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஷியா. வாஸ் டிஃபரன்ஷியா லீட்ஸ் டு
urinary bladder. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு இங்க இந்த பேர் ஆஃப் டெஸ்டிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி இந்த செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் வரைக்கும் இருக்கிறத டெஸ்டிஸ் உடைய பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கப்புறமா இந்த ரெட்டி டெஸ்டிஸ்ல ஸ்டார்ட் பண்ணி வாஸ் டிஃபரன்ஸ் வரைக்கும் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் ஆக்சசரி டக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேல் ஆக்சசரி டக்ட்ஸ்ல என்னெல்லாம் வரும்? ரெட்டிடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ், வாஸ் டிஃபரன்ஷியா. வாஸ் டிஃபரன்ஷியா வரைக்கும் தான், நாட் த யூரினரி பிளாடர். காட் இட்? கிளியர் வித் திஸ்? அப்போ it receives a duct from the seminal vesicle and opens into the urethra. அப்போ யூரினரி பிளாடர்ல என்ன வாஸ் டிஃபரன்ஸும் ஓப்பன் ஆகும். வாஸ் டிஃபரன்ஸ் ஓப்பன் ஆகிறது மட்டும் இல்லாம செமினல் வெசிக்கல் வழியா, செமினல் வெசிக்கல்ல இருந்து ஒரு டக்ட் ஓப்பன் ஆகும். ரெண்டு டக்டும் சேர்ந்து என்னுடைய யுரேத்ரால ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் ஓப்பன்ஸ் இன்டு தி யுரேத்ரா. ஸோ ரெண்டு கனெக்ஷன் வருது. எங்க இருந்து? யூரினரி பிளாடருக்கு வாஸ் டிஃபரன்ஸ்ல இருந்து வருது. அண்ட் ஆல்சோ ஃப்ரம் தி செமினல் வெசிக்கல். செமினல் வெசிக்கல்ல இருந்தும் வருது. இது ரெண்டும் சேர்ந்து யூரினரி பிளாடர், யூரினரி பிளாடர், செமினல் வெசிக்கல் ரெண்டுத்துல இருந்தும் யுரேத்ரா வழியா இட் இஸ் ஓப்பனிங் அவுட். காட் இட்? வாஸ் டிஃபரன்ஸ் யூரினரி பிளாடருக்குள்ள போகும். அங்க வந்து என்னவும் ஓப்பன் ஆகும்? செமினல் வெசிக்கலும் ஓப்பன் ஆகும். செமினல் வெசிக்கல்ல இருந்து வர டக்டும் அங்க ஓப்பன் ஆகும். ரெண்டும் சேர்ந்து யுரேத்ரால இட் இஸ் ஓப்பனிங் டுகெதர். காட் இட்? அப்ப யுரேத்ரா தான் இங்க என்னவா இருக்கு அப்படின்னா எஜாகுலேட்டரி டக்டா இருக்கு. ஸோ எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னா the part which gives out whatever it has inside, அதுதான் வந்து எஜாகுலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஜாகுலேட்டரி டக்டா எதை சொல்றாங்க? யுரேத்ராவை சொல்றாங்க. ஸோ யுரேத்ரா வழியா தான் என்ன வந்து நமக்கு எஜாகுலேட் ஆகும். both the sperms and also the urine is ejaculated through urethra. Got it? ரெண்டுத்துக்குமே ஒரே பாத் தான். Got it? These ducts store and transport sperms. These ducts store and transport the sperms from the testis to the outside through urethra. Urethra originates from the urinary bladder. அப்ப urethra எங்க originate ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா urinary bladderல தான் originate ஆகுது and extends through the penis to its external opening called the urethral meatus. அப்ப அந்த ஓப்பனிங் இருக்கிற அந்த பிளேஸ்க்கு பேரு, ஓப்பனிங்கோட பிளேஸ்க்கு பேரு urethral meatus. இப்ப ejaculatory duct னா எது? Which is the ejaculatory duct here? Is the ejaculatory duct here? Which is the ejaculatory duct and what is ejaculated through the ejaculatory duct? Ida Fatima, ejaculatory duct was difference கிடையாது. Ejaculatory duct is urethra and urethra வழியா என்னெல்லாம் வந்து ejaculate ஆகுது and urethra எந்த இடத்துல originate ஆகுது? இது மூணுத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க. Which is an ejaculatory duct? இங்க chat boxல டைப் பண்ணுங்க. It was for pathway. Okay. இல்லம்மா வாஸ் டிஃபரன்ஸ் வாஸ் டிஃபரன்ஸ் அண்ட் செமினல் வெசிக்கல் ரெண்டும் சேர்ந்து யுரேத்ரா வழியா ஓப்பன் ஆகுது அண்ட் எஜாகுலேட்டரி டக்ட் இஸ் கால்ட் யுரேத்ரா. எஜாகுலேட்டரி டக்ட்னா எது வெளியே தள்ளுதோ அதான் யுரேத்ரா. யுரேத்ராவுடைய டிப் பாயிண்ட் இருக்கும்ல, நல்லா பாருங்க. இதுதான் வந்து இங்க பாருங்க, இது செமினல் வெசிக்கல். ஓகேவா? இது செமினல் வெசிக்கல் அண்ட் இதுதான் என்னுடைய வாஸ் டிஃபரன்ஸ். இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல ஜாயின் ஆகி இங்க ஓப்பன் ஆகுது. திஸ் இஸ் த ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் இதுதான் வந்து யுரேத்ரா. லுக் ஹியர், திஸ் இஸ் த யுரேத்ரா. இந்த யுரேத்ரால வந்து ஓப்பன் ஆகுது. யுரேத்ரா வழியா தான் இட் இஸ் சென்ட் அவுட். எதெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரினரி பிளாடர்ல இருக்கிற யூரின் and also the produced sperm, இது ரெண்டுமே it is sent out through this urethra and urethra. So urethra is called the ejaculatory duct and this point இருக்கு இல்லையா, இதுதான் urethral meatus அப்படின்னு சொல்லுவாங்க. Have a look here, this point is called urethral meatus where it is sent out and duct அப்படின்னா just ஒரு விஷயத்த
பைப்லைன் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த கண்டக்ட் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வந்து குடுக்குறதுக்கு பேர் தான் டக்ட். அப்ப என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த எஜாகுலேட்டரி டக்ட் வந்து அங்க இருந்து கொண்டு வந்து இத வெளிய தள்ளிடுது. எஜாகுலேஷன்னா வெளில தள்ளுறது. வெளிய தள்ளுறது மட்டும் தான் அதனுடைய வேலை. அண்ட் இந்த பாயிண்ட்ட தான் நம்ம வந்து எஜாகுலேட்டரி யுரேத்ரல் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Clear? Once you see this diagram, I think you people are clear with this. Got it? And என்னுடைய ejaculatory duct, the urethra எங்க இருந்து originate ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is originated from the urinary bladder. இதுல clear-ஆ இருந்துக்கோங்க. It is originated from the urinary bladder. Got it? Next போலாமா? Okay. அடுத்தது நம்மளுடைய external genitalia பத்தி பார்க்க போறோம். So what is external genitalia? Penis is the external genitalia. So penis is the male external genitalia. Okay. It is made up of a special tissue that helps in erection of the penis to facilitate insemination. Appo, the penis is not always erect. So sometimes மட்டும் தான் அது வந்து erect ஆகும். And அது எப்ப erect அந்த erection கொடுக்கிற அந்த செல்ஸோட அந்த erection கொடுக்கிற cells வந்து we have some special tissues and that tissue தான் எது பண்ணுது அப்படின்னா erection க்கு help பண்ணுது. erection of the penis க்கு ஏன் erection of the penis should happen அப்படின்னா அப்பதான் insemination will happen. Insemination அப்படின்னா the transfer of sperms into the vagina of a womenக்கு வந்து கொண்டு போறது தான் வந்து insemination சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் erection தேவை. Got it? And அந்த erection பண்ண வைக்கிறது எதுனா ஸ்பெஷல் டிஷ்யூஸ் பண்ணுது. And the penis is not always erected. And the enlarged end of the penis is called gland penis. அப்போ enlarged penis அப்போ erection இல்லாம erection எப்ப நடக்குதோ அப்போ we have an enlarged பெரிய size of penis இருக்கும். And that penis அந்த end தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா glans penis அப்படின்னு சொல்லுவாங்க. And is covered by a loose fold of skin called foreskin. So அதுக்கு மேல we have ஒரு fold of skin இருக்கும். And that skin is called the foreskin. And during the time of erection இந்த foreskin தான் என்ன பண்ணும் அதை expand பண்றதுக்கு help பண்ணும். Got it? Got it? Clear with this? அடுத்தது மேல் ஆக்சசரி கிளான்ஸ் என்ன. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது டக்ஸ் பார்த்தோம். இப்போ கிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ த மேல் ஆக்சசரி கிளான்ஸ் இன்க்ளூட் பேர்டு செமினல் வெசிக்கல். கிளான்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? செமினல் வெசிக்கல் அண்ட் தட் செமினல் வெசிக்கல் இஸ் பேர்டு. ஸோ 2 செமினல் வெசிக்கல் இருக்கும். அப்புறம் ப்ராஸ்டேட் கிளாண்ட் இருக்கு அண்ட் பேர்டு பல்போ யுரேத்ரல் கிளாண்ட். ஸோ மொத்தம் 3 கிளாண்ட் இருக்கு. ஒன்னு பேர் ஆஃப் செமினல் வெசிக்கல்ஸ், ஒரு ப்ராஸ்டேட், தட் இஸ் a prostate and paired bulbourethral gland. 2 bulbourethral gland, 2 seminal vesicle, ஒரே ஒரு prostate இருக்கு. நம்ம இங்க டயகிராம் பாப்போமா? So okay, come here. So this is one seminal vesicle. We have 2 seminal vesicle இல்லையா? So this is 1, this is 2. So it is pair of seminal vesicle and prostate gland பாத்தீங்கன்னா இப்படி ஒரே ஒரு prostate gland இருக்கு. Again bulbourethral, bulb shapeல இருக்கு பாருங்க. இடத்துல பாருங்க இது bulb shapeல இருக்கா? So அதனால it is called as bulbourethral. It is opening into the urethra. அதனால it is called as bulbourethral gland. Got it? So மொத்தம் எத்தனை accessory glands இருக்கு? மொத்தம் 3 இருக்கு. Pair of seminal vesicles, அப்புறம் a prostate gland, and மூணாவது we have pair of bulbourethral glands. Got it? Okay. So இப்போ என்ன சொல்றாங்கன்னா the secretions of these glands constitute. இதுக்குள்ள glandனாலே ஏதோ secrete பண்ணாதான் அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம glandன்னு சொல்லுவோம். அப்ப இதுல என்ன secrete ஆகுது அப்படின்னா seminal plasma இருக்கும். and seminal plasma தான் இதனுடைய secretion. So seminal plasma குள்ள என்ன இருக்கு அப்படின்னா rich in fructose, calcium and certain enzymes. அப்போ இந்த glands வழியா என்ன secrete ஆகுது? seminal plasma. and seminal plasma குள்ள என்ன இருக்கு அப்படின்னா fructose, calcium and certain enzymes இருக்கு. The secretions of the bulbourethral gland also helps in the lubrication of the penis. So always lubrication க்கு help பண்றது எது அப்படின்னா bulbourethral glands உடைய secretion தான்.
அப்ப பல்போ யுரேத்ரல் கிளாண்டோட செக்ரீஷனுக்கு வேற எந்த ஸ்பெசிபிக் ஃபங்க்ஷனும் கிடையவே கிடையாது. என்ன பண்ணும்? ஜஸ்ட் இட் வில் கிவ் தி lubrication during the intercourse time. Okay, got it? அப்ப மொத்தம் நம்ம 4 பார்ட்ஸ் பார்த்திருக்கோம். என்னென்ன? டெஸ்டிஸ், அதுக்கப்புறம் மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ல என்னென்னலாம் பார்த்தோம்? மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்ல என்னென்ன பார்ட் பார்த்தோம்? டெஸ்டிஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆக்சஸரி டக்ட்ஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ், கடைசியா எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. ஏன் எல்லாம் ஒரே அமைதியா இருக்கீங்க? எவ்ரிவன் கேன் ஆன்சர். ஸோ டெஸ்டிஸை பார்க்கும்போது டெஸ்டிஸோட லொகேஷன் வந்து எங்க இருக்கு? டெஸ்டிஸோட லொகேஷன் வந்து ஸ்க்ராட்டம்ல இருக்கு, அவுட் சைட் அப்டாமினல் கேவிட்டி. ஹோல் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எங்க இருக்கு அப்படின்னா பெல்விக் ரீஜன்ல இருக்கு. டெஸ்டிஸோட ஷேப் ஓவல் ஷேப்ல இருக்கும் அண்ட் சைஸ் வந்து 4 to 5 சென்டிமீட்டர் லென்த், 2 to 3 சென்டிமீட்டர் விட்ல இருக்கு. அண்ட் அதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் கால்ட் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கு. சாரி, டெஸ்டிகுலர் டியூபியூல்ஸ் வந்து 250 கம்பார்ட்மெண்ட் சொல்றாங்க. அதுக்குள்ள தான் we have seminiferous tubules. Seminiferous tubules எப்படி இருக்கும்னா they are highly coiled seminiferous tubules. and seminiferous tubules குள்ள என்ன இருக்கு அப்படின்னா male germ cells and sertoli cells இருக்கு. ஃபியூச்சர்ல மேல் germ cells தான் மைட்டோட்டிக் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி ஸ்பெர்ம்ஸா மாறுது. அதுக்கு அந்த மைட்டோட்டிக் டிவிஷனுக்கு தேவையான எனர்ஜி அண்ட் மற்ற நரிஷ்மெண்ட்ஸை கொடுக்கறது தான் இந்த செர்டாலி செல்ஸோடைய வேலை. அப்போ செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்க்கு இடையில இருக்கிற ஸ்பேசஸ் என்ன சொல்லுவோம்? இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்ன்னு சொல்லுவோம். அண்ட் அந்த இன்டர்ஸ்டிஷியல் ஸ்பேசஸ்க்குள்ள வி ஹேவ் திஸ் இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ் ஆர் லேடிக் செல்ஸ். அண்ட் அந்த லேடிக் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்ட்ரோஜெனிக் ஹார்மோன் செக்ரீட் பண்ணும். அண்ட் இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் என்ன, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது ஆக்சஸரி டக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். வி ஹேவ் 4 ஆக்சஸரி டக்ட்ஸ்: ரெட்டிடெஸ்டிஸ், வாஸ் எஃபரன்ஷியா, எபிடிடிமிஸ் அண்ட் வாஸ் டிஃபரன்ஷியா. அப்போ நம்மளுடைய seminiferous tubules எங்க ஓபன் ஆகும் அப்படின்னா ரெட்டிடெஸ்டிஸ்ல. ரெட்டிடெஸ்டிஸ் will open into the vas efferentia. vas efferentia will open into the epididymis. epididymis will open into the vas differentia. and vas differentia கூட செமினல் வெசிக்கலும் சேர்ந்து எங்க ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய யுரேத்ரால ஓபன் ஆகும். அண்ட் லொகேஷன் எங்க அப்படின்னா யூரினரி பிளாடர் தான் இதனுடைய லொகேஷன். got it? and urethra is called the ejaculatory duct. and ejaculatory duct வழியா தான் என்னெல்லாம் வெளில போகும்? sperms and also the urine is ejaculated out. and இதனுடைய origin எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா urinary bladder is its origin. and the point where it is excreted out is called the urethral meatus. got it? இது எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா பத்தி பேசும்போது what is external genitalia is called? it is called penis and it helps in the insemination of sperms inside the vagina of the women. and அந்த ejaculation அந்த எரெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு we have a special tissue. அந்த டிஷ்யூ இருந்தால் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? எரெக்ஷன் will happen and ejaculation will happen. and அந்த enlarged penisோட பேர் என்ன அப்படின்னு சொல்றாங்க? glans penis அப்படின்னு சொல்றாங்க. and அந்த glans penis வர்றதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது அது மேல இருக்கிற ஒரு லூஸ் ஸ்கின். and that loose skin is called the foreskin. லூஸ் ஸ்கின் இல்லைன்னா அதனால என்ன பண்ண முடியாது? நினைச்ச நேரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆக முடியாது. கரெக்டா? எக்ஸ்பேண்ட் ஆகிற நேரத்துல என்ன இருக்கும்? பெயின் இருக்கும். ஸோ அந்த பெயினை அவாய்ட் பண்றதுக்காக தான் we have this loose skin called foreskin. got it? மேல் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் என்னென்னா we have 3 glands. ஒன்று வந்து செமினல் வெசிக்கல், ப்ராஸ்ட்ரேட் கிளாண்ட் அண்ட் பல்போயுரேத்ரல் கிளாண்ட். இது எல்லாமே செக்ரீட் பண்றதோட செக்ரீஷனோட பேர் வந்து செமினல் பிளாஸ்மா. செமினல் பிளாஸ்மாக்குள்ள என்ன இருக்கும்? இட் இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம்ஸ். 3 விஷயம் இருக்கு. ஸோ இட் ஹாஸ் ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் என்சைம். அடுத்தது இந்த செக்ரீஷன் ஆஃப் பல்போயுரேத்ரல் கிளாண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய ஒரே ஒரு ஃபங்க்ஷன் லூப்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். வேற இன்னும் பெருசா அதுக்கு வேலை கிடையாது. ஓகே, got it? இப்போ நான் இங்க எழுதுன மாதிரியே நீங்க எதுக்கு ஷார்ட் நோட் எழுதலாமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேல் ஆக்சஸரி டக்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மேல் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ் இல்லையா? இப்போ மேல் ஆக்சஸரி கிளாண்ட்ஸ்ல we have 3. இந்த மாதிரி எழுதுங்க பார்ப்போம். pair of seminal vesicle, அப்புறம் prostate, அதுக்கப்புறம் bulbourethral.
ஓகே. ஸோ இது ரெண்டும் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன செக்ரீட் பண்ணுது அப்படின்னா செமினல் பிளாஸ்மா செக்ரீட் பண்ணுது. இது எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ்க்கு நான் சொல்லுவேன், நீங்க தான் போடணும். இதை போட்டு எனக்கு அனுப்பணும். அண்ட் பல்போ யுரேத்ரலுடைய செக்ரீஷன் எதுக்கு ஹெல்ப் பண்ணுதா? இட் ஹேஸ் ஒன் செக்ரீஷன். செக்ரீஷனோட பேர் சொல்லலை. ஸோ அந்த செக்ரீஷனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் லூப்ரிகேஷன். அண்ட் செமினல் பிளாஸ்மா உடைய செக்ரீஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ரிச் இன் ஃப்ரக்டோஸ், கால்சியம், அப்புறம் சம் என்சைம்ஸ். காட் இட்? இப்போ இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு மற்றது எல்லாமே தெரிஞ்சிடும். மேல் ஆக்சசரி கிளான்ஸ்ல வி ஹேவ் 3. அதனுடைய செக்ரீஷன் என்ன, அதனோட ஃபங்க்ஷன் என்ன. காட் இட்? அடுத்தது போலாமா? ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் போலாமா? ஓகே. இதே மாதிரியே ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்லையுமே வி ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ். ஸோ என்னென்னலாம் இருக்கு அப்படின்னா அங்கே எப்படி ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அதை கண்டக்ட் பண்ணிட்டு போறதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு, அண்ட் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா இருக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும். ஆனால் இங்கே எக்ஸ்ட்ராவா ஒரு பார்ட் இருக்கும். என்ன பார்ட் அப்படின்னா யூட்ரஸ் இருக்கும். யூட்ரஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா, ஏன் இங்கே எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா கெஸ்டேஷன் பீரியட் பண்றது ஃபீமேலோட பாடியில தான் கெஸ்டேஷன் பீரியட் நடக்கும் எப்பயுமே. மேல் பாடியில கெஸ்டேஷன் நடக்காததுனால தே டோன்ட் ஹாவ் எனி பேக் லைக் ஸ்ட்ரக்சர் டு கேரி த பேபி ஆர் டு டெவலப் த பேபி. அது ஒன்று மட்டும் இங்கே எக்ஸ்ட்ராவா இருக்கும். அப்படி பார்க்கும்போது அங்கே ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் நடக்கிற டெஸ்டிஸ் மாதிரியே இங்கேயும் நமக்கு ஒரு பிளேஸ் இருக்கும். அந்த பிளேஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவோம், வேர் த எக்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். அதுக்கப்புறமா அதை கண்டக்ட் பண்ணி அங்கே டக்ட் எப்படி இருக்கோ அங்கே வந்து ஆக்சசரி டக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, நம்மளுடைய ரெட்டிடெஸ்டஸ், வாஸ் எஃப்ரென்ஷியா, டிஃப்ரென்ஷியா இதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரியே இங்கே ஒரே ஒரு பார்ட் தான், தட் இஸ் கால்ட் தி ஓவிடக்ட். இது வழியாக தான் அந்த ஓவமா கண்டக்ட் பண்ணிட்டு வருது. எங்கே கொண்டு வந்து கொடுக்குது அப்படின்னா யூட்ரஸ்ல கொடுக்குது. யூட்ரஸ்க்கு அப்புறம் இருக்கிற அந்த பாத்வேயோட பேர் வந்து சர்விக்ஸ். அண்ட் சர்விக்ஸ்க்கு வெளியே இருக்கிற அந்த எக்ஸ்டர்னல் பார்ட் இஸ் கால்ட் தி வெஜைனா. அண்ட் வெஜைனாக்கு வெளியே நம்ம பார்க்கக்கூடிய இடமா இருக்கிறதுக்கு தான் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே ஒரு பார்ட் இந்த யூட்ரஸ் மட்டும்தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. காட் இட்? இது ஒவ்வொன்றுத்தையும் நம்ம பார்ப்போமா? இது இல்லாம வேற இன்னொன்று என்ன எக்ஸ்ட்ராவா இருக்கு அப்படின்னா மேமரி கிளாண்ட் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த ஆர்கனிசம்லயுமே when it gives birth to its young ones முட்டையிடுறது மட்டும்தான், ஓவிபேரஸ் தான் வந்து அதுக்கு ஃபீட் பண்ணாது. பட் குட்டி போடுறது இருக்கு இல்லையா, விவிபேரஸ் எல்லாமே அதனுடைய யங் ஒன்ஸ்க்கு ஃபீட் தான் பண்ணும் டு சம் டைம். அந்த மாதிரி ஃபீட் பண்றதுக்கு தேவையானது மேமரி கிளாண்ட். ஸோ தட் மேமரி கிளாண்ட் இஸ் ஆல்சோ பிரசன்ட் இன் த ஃபீமேல். காட் இட்? ஸோ மேமரி கிளாண்ட்ஸ் இருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா 2 இருக்கிறது, ஒன்று கெஸ்டேஷனுக்காக இருக்கிற யூட்ரஸ் பேக், இன்னொன்று வந்து அது குட்டி போட்டதுக்கு அப்புறமா அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு தேவையான மேமரி கிளாண்ட். இது ரெண்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஓவியுலேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி ஃபர்டிலைசேஷன் நடக்கும், பிரெக்னன்சி, பர்த் அண்ட் சைல்ட் கேர். ஸோ இந்த பார்ட்ஸ் எல்லாம் வச்சு இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் பண்ண முடியும் ஃபீமேல் ஆர்கனிசம்னால. ஸோ ஓவரிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா ஓவரிஸ் ஆர் primary female sex organs that produce female gamete. இது இந்த டயக்ராம் வச்சு நம்ம பார்ப்போமா? யா, here it is. இதுதான் pair of ovary. இங்க ஒரு ஓவரி இருக்கும், இங்க ஒரு ஓவரி இருக்கும். ஸோ இந்த ஓவரிக்குள்ள தான் we have small ஓவம்ஸ் இருக்கும். அண்ட் ஈச் மந்த் எனக்கு இந்த ஓவம் ஒரு ஓவம் வந்து மெச்சூர் ஆகி இட் இஸ் கம்மிங் அவுட். அந்த கம்மிங் அவுட் இருக்குல்லையா, பர்ஸ்ட், இது உள்ள இருந்து பர்ஸ்ட் ஆகி வெளியே வரும் இல்லையா, தட் ப்ராசஸ் கால்ட் ஓவிலேஷன். ஒன்ஸ் அந்த மெச்சோர்டு ஓவம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்னுடைய அந்த ஓவிடக்ஸ் என்ன பண்ணணும்னா அதை அப்படியே கேட்ச் பண்ணி இந்த பக்கமா கொண்டு வரும். இந்த இடம் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா fallopian tube or the oviduct அப்படின்னு சொல்லுவோம். This part is called fallopian tube or oviduct. When this ovum meets the sperm in this area, இந்த oviduct ஏரியால அது எப்ப மீட் பண்ணுதோ அப்பதான் fertilization நடக்கும். When a ovum and a sperm is meeting, fertilization will happen. And this fertilization ஆன egg இங்க வரும்போது uterus will catch that and it will get implanted in the uterine wall and it will start growing into a fetus. And once it become a fetus, complete developed fetus, அப்போ அங்கிருந்து ஒரு signal brain போய் brain will secrete some extra hormones and that will initiate the contraction of the uterus and the child is ejaculated out
and there happens the parturition or the delivery. Got it? இதுதான் மொத்த ப்ராசஸ். இப்போ ஒவ்வொரு பார்ட்டா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவரி. ஓவரியை பத்தி பார்க்கும்போது we have pair of ovary பார்த்தாச்சு. ஓகே, இங்க வேற என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். ஓவரியோட சைஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப pair of ovary and ஓவரிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா gamete or the ovum and several steroid hormones அங்க secrete ஆகும். அப்போ ஓவரியில தான் என்ன ஹார்மோன் secrete ஆகுதுன்னா the steroidal hormones, the female hormones like estrogen and progesterone is secreted inside the ovary. The ovaries are located. Location of the ovary என்ன அப்படின்னா each side of the lower abdomen. One on each side of the lower abdomen. இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று, lower abdomenல இருக்கும். Each ovary-யோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 to 4 centimeter in length and is connected to a pelvic wall. ஆமா, எப்படி இருக்கும் அப்படின்னா pelvic bone இருக்கு இல்லையா, pelvic bone, அந்த pelvic bone உடைய inner part is called, the muscle part is called pelvic wall. அந்த வால் கூட இது அட்டாச் ஆயிருக்கும். சம் லிகமெண்ட்ஸ்னால அது என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அட்டாச் ஆயிருக்கும். காட் இட்? அது அட்டாச் ஆயிருக்கும். இப்போ இதுதான் என்னுடைய பெல்விக் வாலா இருந்துச்சு அப்படின்னா இங்க இருந்து இது வந்து லிகமெண்ட்ஸ்னால இந்த பெல்விக் வால்ல அட்டாச் ஆயிருக்கு. காட் இட்? ஓகே, வேற என்ன சொல்றாங்க? பை லிகமெண்ட்ஸ். pelvic wall and uterus by ligaments. ரெண்டுமே uterus and pelvic wall கூட அது எப்படி அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னா லிகமெண்ட்ஸ்னால அட்டாச் ஆயிருக்கு. each ovary is covered by a thin epithelium which encloses the ovarian stroma. அப்ப ஒவ்வொரு ஓவரி மேலேயும் ஒரு thin layer இருக்கு. and அந்த thin லேயருக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா thin epithelium. அந்த epitheliumக்கு பேர் வந்து ovarian stroma. Got it? அப்புறம் every ovary, both the ovary is covered by a thin epithelium called ovarian stroma. Got it? இந்த ovarian stroma ஞாபகம் வச்சுக்கோங்க. The stroma is divided into two zones. அப்போ ஸ்ட்ரோமால எப்பயுமே எல்லா கவரிங்லயுமே 2 or 3 லேயர்ஸ் இருக்கும். அது அவுட்டர் லேயர் என்னன்னு சொல்லுவோம்? கார்டெக்ஸ்ன்னு சொல்லுவோமா? இன்னர் லேயரை எப்பயுமே எந்த இதுலயுமே இந்த அவுட்டர் லேயரை கார்டெக்ஸும் இன்னர் லேயரை மெடுலா அப்படின்னு, மிடில் லேயரை மெடுலா அப்படின்னு சொல்லுவோம். இங்க ரெண்டே லேயர் தான் இருக்கு அப்படிங்கிறதுனால இட் இஸ் a peripheral cortex and inner medulla. அப்ப ஸ்ட்ரோமால 2 லேயர் இருக்கு. வெளியே இருக்கிற லேயர் பேரு பெரிஃபரல் கார்டெக்ஸ் and உள்ள இருக்கிற லேயர் பேரு இன்னர் மெடுலா. காட் இட்? ஓகே, ஓவிடக்ட பத்தி சொல்றாங்க. அப்ப இந்த ஓவிடக்ட் இருக்கு இல்லையா, இந்த ஓவிடக்ட்ல மொத்தம் 4 பார்ட் இருக்கு. சரியா? சோ ஃபிம்ப்ரியே, இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட் இஸ்த்மஸ். இல்ல ஃபிம்ப்ரியே அப்படிங்கிறது ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். இந்த ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் எதுக்கு அப்படின்னா ஓவம் இப்படி வரும்போது அதை இப்படி கேட்ச் பண்ணிக்கிறதுக்காக தான். ஃபிங்கர் மாதிரி இருக்கிறத வச்சுதான் நம்மளே எதுவா இருந்தாலும் ஒரு பொருளை வந்து நம்ம கேட்ச் பண்றோம். ஸோ அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ஃபிம்ப்ரியே இஸ் லுக்கிங் லைக் அ ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபிம்ப்ரியே. ஃபிம்ப்ரியோட வேலை ஜஸ்ட் கேட்சிங் த ஓவிலேட்டட் ஓவம். ஒன்ஸ் த ஓவம் வந்து வெளியே ஓவிலேட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா அப்ப அதை வந்து கேட்ச் பண்றது தான் இந்த ஃபிம்ப்ரியோட வேலை. அதுக்கப்புறமா இந்த ஏரியா இருக்கு இல்லையா, திஸ் இஸ் கால்ட் இன்ஃபண்டிபுலம். அதுக்கப்புறம் இங்க ஒரு பெண்ட் வருது பாருங்க, this bend part is called ampulla, and this ampulla is very important because the fertilization happens at this part. The spermum ovum meet பண்ற இடம், the sperm and ovum meet பண்ற இடம் எங்க அப்படின்னா ஆம்புலால தான். அங்க மீட் பண்ணா மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும், ஃபர்டிலைஸ் ஆகி ஒரு எம்ப்ரியோவா மாறும், ஜைகோட்டா மாறும். அங்க அது மீட் பண்ணல, வேற எங்கேயாவது லைக் இந்த இடத்துலயோ மீட் பண்ணுச்சு அப்படின்னா அப்ப அது என்ன ஆகாது, ஃபர்டிலைசேஷன் ஆகாது. ஏன் அப்படின்னா ஒரு ஓவம் வந்து 1 day மட்டும்தான், 24 hours மட்டும்தான், 12 to 24 hours மட்டும்தான் அது வந்து உயிரோட இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து டெட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ஓவிலேட் ஆகி இங்க இருந்து இங்க வருது இல்லையா இந்த ஆம்புலா ரீஜனுக்கு, இந்த ஆம்புலா ரீஜனுக்கு வர்றதுக்கு இட் வில் டேக் 1 day, தட் இஸ் 12 to 24 hours அது எடுத்துக்கும். அப்பதான் அது வந்து ஸ்பெர்ம் மீட் பண்ணும். ஸோ 24 hours தாண்டும் போது இட் வில் மூவ் திஸ் சைட் அண்ட் இங்க எங்கேயாவது ஸ்பெர்ம் மீட் பண்ணுச்சு அப்படின்னா இட் வில் நாட் கெட் ஃபர்டிலைஸ் பிகாஸ் அந்த ஓவம் என்ன ஆயிடுது, இட் இஸ் ஆல்ரெடி டெட் மாதிரி. ஓகே, காட் இட்? அதுக்கப்புறமா if the fertilization happens அப்படின்னா இங்க வந்து அது next stage of mitotic division happen ஆகி once it is entering into the uterus என்னவா மாறும் அப்படின்னா blastocyst இருக்கும்போது யூட்ரஸ்குள்ள இம்ப்ளான்ட் ஆகும். got it? இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தோம், நம்மளுடைய fallopian tube ஓட பார்ட்ஸ் சொல்ல வரும்போது ஃபிம்ப்ரியே, இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா அண்ட்
isthmus. Isthmusங்கிறது இந்த ஏரியா. Got it? Okay. Each fallopian tube உடைய parts என்னன்னு பார்க்கணும். So fallopian tube உடைய size பாத்தீங்கன்னா 10 to 12 centimeter long இருக்கும் and extends from the periphery of each ovary to the uterus. அப்போ இந்த ஓவரியோட இந்த பெரிஃபரின்னு சொல்றாங்கல்ல, இந்த இடத்துல இருந்து யூட்ரஸ் வரைக்கும் இருக்கிற இந்த பார்ட் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஓவிடக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓவிடக்ட் ஆர் ஃபாலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபனல் ஷேப்டு இன்ஃபண்டிபுலம். ஸோ இன்ஃபண்டிபுலம் எப்படி இருக்கு அப்படின்னா ஃபனல் ஷேப்ல இருக்கு. ஃபிம்ப்ரியே வந்து ஃபிங்கர் ஷேப்ல இருக்கு. அந்த எட்ஜஸ் ஆஃப் தி இன்ஃபண்டிபுலம் possess a finger-like projections called fimbriae, which help in collection of the ovum after ovulation. The infundibulum leads to a wider part of the oviduct called ampulla. ஏன் ஆம்பியூலால உங்களுக்கு வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்குது அப்படின்னா அது ஒரு வைடர் பார்ட், மற்றதெல்லாம் ரொம்ப நேரோவா இருக்கும். ஸோ இந்த ஸ்பெர்மும் ஓவமும் மீட் பண்றதுக்கான ஸ்பேஸ் அதுக்கு இருக்காது மற்ற இடத்துல எல்லாம். அதே நம்மளோட ஆம்பியூலா வந்து இடம் வந்து பெருசா இருக்கிறதுனால it has space to meet. சரியா? The last part of the oviduct is isthmus, has a narrow lumen and it joins the uterus. நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்துருச்சா? அடுத்தது யூட்ரஸ் பத்தி பார்க்கலாமா? ஃபிம்ப்ரியே தான் கேட்ச் பண்ணுது. இன்ஃபண்டிபுலம் வந்து ஃபனல் ஷேப்ல இருக்கு. ஆம்பியூலா வந்து வைடர் பார்ட், இந்த பெண்ட் இருக்கிற இடத்துல அங்கதான் ஃபர்டிலைசேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இஸ்த்மஸ் வந்து ஃபர்டிலைஸ்ட் எக்கை கேரி பண்ணிட்டு போய் எங்க கொடுக்கும்? யூட்ரஸ்ல கொடுக்கும். யூட்ரஸோடைய வேலை என்ன அப்படின்னா இட் இஸ் அ சிங்கிள். யூட்ரஸோட ஷேப் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு யூட்ரஸ் தான் இருக்கும். அண்ட் அதுக்கு இன்னொரு பேர் அப்படின்னு சொல்லுவாங்க. த ஷேப் ஆஃப் தி யூட்ரஸ் இஸ் இன்வெர்டட் பியர். இன்வெர்டட் பியர் அப்படின்னா பியர் எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டா? அதை அப்படியே இன்வெர்ட் பண்ணோம்னா இருக்கும் இல்லையா? தட் இஸ் கால்ட் மை இன்வெர்டட் பியர். ஸோ இதனோட ஷேப் வந்து இன்வெர்டட் பியர். இட் இஸ் சப்போர்ட்டட் பை லிகமெண்ட்ஸ் அட்டாச் டு த பெல்விக் ரீஜன். இது என்ன பண்ணுது அப்படின்னா பெல்விக் ரீஜன்ல அட்டாச் ஆகிறதுக்கு இட் இஸ் supported by ligaments. The uterus opens into the vagina through narrow cervix. அப்போ நல்லா பாருங்க, யூட்ரஸ் இங்கேயோட முடிஞ்சிருச்சு. இந்த ஏரியாவுக்கு பேரு cervix and this cervical canal and this is the vagina. The vagina partல தான் என்ன நடக்கும் அப்படின்னா insemination, that is the deposition of sperms will happen in this vaginal part. Got it? யூட்ரஸை பத்தி வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். அப்போ வந்து நம்ம எப்படி ஃப்ளோ சார்ட் எழுதலாம்? ஓவரிஸ் மேல we have the ovarian stroma. ஸ்ட்ரோமாக்கு அப்புறம் ஃபிம்ப்ரியே இருக்கும். ஃபிம்ப்ரியேக்கு அப்புறம் என்ன இருக்கும்? இன்ஃபண்டிபுலம் இருக்கும். இன்ஃபண்டிபுலம்க்கு அப்புறம் ஆம்புலா இருக்கும். ஆம்புலாக்கு அப்புறம் we have our isthmus part. isthmusக்கு அப்புறம் யூட்ரஸ் வரும். யூட்ரஸ்க்கு அப்புறம் cervix, cervical canal, லாஸ்டா வெஜைனா. வெஜைனாக்கு அப்புறம் அடுத்து என்ன இருக்கும்? எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா. நான் எப்படி மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனுக்கு வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டோனோ அதே மாதிரியே இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் போடுங்க. அண்ட் அதுக்கு பக்கத்துல அதனோட சைஸ் எல்லாம் எழுதுங்க. எல்லாத்தையும் எனக்கு போட்டோ எடுத்து 505 நம்பருக்கு அனுப்பணும். சரிங்களா? எவ்ரி ஒன் இன் த கிளாஸ் ப்ளீஸ் சென்ட் யோர் ஃப்ளோ சார்ட் டு த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் ஃப்ளோ சார்ட் டு த 505 நம்பர். ஐ செக் இட். அடுத்து the uterus open into the vagina through narrow cervix. இப்போ யூட்ரஸோட கேவிட்டி பத்தி பார்க்க போறோம். The cavity of the cervix is called the cervical canal, which along with vagina forms the birth canal. அப்போ எப்பயுமே questionல birth canal அப்படின்னு கேட்டாங்கன்னா birth canal is nothing but cervical canal and vagina. இது ரெண்டும் சேர்ந்தது தான் நம்மளுடைய birth canal. இது ரெண்டுத்தின் வழியா தான் the baby is coming out. So they both are called cervical canal. Sorry, birth canal. இப்போ birth canal எது? cervical canal plus vagina is called the birth canal. நீங்க ஃப்ளோ சார்ட் எழுதும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா சர்விக்ஸ், cervical canal, அப்புறம் வெஜைனா வரும். இங்க cervical canal அண்ட் வெஜைனாவை ரெண்டுத்தையும் சேர்த்து பக்கத்துல என்ன எழுதிக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா cervical canalக்கு அப்புறம் தான் வெஜைனா வரும். அப்போ இது ரெண்டுத்தை மட்டும் சேர்த்து எப்படி எழுதணும் அப்படின்னா birth canal அப்படின்னு எழுதிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ wall of the uterusல we have 3 layers of tissue. What are the 3 layers of tissue அப்படின்னா
இருக்கிறதுல வெளியே இருக்கிற லேயரை வந்து என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தின்னா இருக்கும். தின் மெம்பரேனஸ் பெரிமெட்ரியம். வெளியே இருக்கிறது பெரிமெட்ரியம். மிடில் திக் லேயர் ஆஃப் த ஸ்மூத் மசில்ஸ் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மிடில் இருக்கிறத மயோமெட்ரியம். மிடில் மயோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னர் கிளாண்டுலர் லேயர் இஸ் கால் தி எண்டோமெட்ரியம். நல்லா பாருங்க, இது மெம்பரேனஸ் வெளியே இருக்கிறத வந்து மெம்பரேனஸ் பெரிமெட்ரியம்னு சொல்றாங்க. மெம்பரேனஸ்னா இட் இஸ் அ மெம்பரேன் லைக், அதுக்கு ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கு, அதை தாண்டி எதுவுமே போக முடியாது. ஸோ இட் இஸ் அ மெம்பரேனஸ் பெரிமெட்ரியம். அண்ட் நடுவில் இருக்கிறது ஸ்மூத் மசில்ஸ் கால் மயோமெட்ரியம். ஏன் ஸ்மூத் மசில்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா during the time of child birth or during the time of parturition or during the time of menses and the contraction of the uterus வந்து இந்த மயோமெட்ரியல் லேயர் தான் இன்டியூஸ் பண்ணும். அந்த ஸ்மூத் மசில்ஸ் தான் அந்த கான்ட்ராக்ஷனை இன்டியூஸ் பண்ணும். அதனால இட் இஸ் கால்ட் ஸ்மூத் மசில்ஸ். அதுக்கு அடுத்தது உள்ள இருக்கிற லேயர் வந்து கிளாண்டுலார் லேயர்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் மீன் பை கிளாண்டுலார் லேயர்? கிளாண்டுலார் லேயர் அப்படின்னு ஏன் அதை சொல்றாங்க? why this is called glandular layer? எண்டோமெட்ரியமை ஏன் கிளாண்டுலார் லேயர்னு சொல்றாங்க? நீங்க பதில் சொன்னாதான் அடுத்தது போவேன். தப்பா இருந்தா கூட பரவாயில்ல, ப்ளீஸ் பதில் சொல்லுங்க. என்னப்பா? presence of blood vessels ஆ? இல்லப்பா, blood vessels is present. அந்த எல்லா லேயருமே blood vessels இருக்கும். கிளாண்டுலார் லேயர்னு ஏன் சொல்றாங்கன்னா it is secreting some hormones. அதனால it is called as glandular layer. glandular அப்படின்னாலே glands இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள we have some glands and that gland secretes something, some hormones. அதனால தான் it is called as glandular layer. நம்மளுடைய ஸ்டொமக்லயுமே ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற லேயரை வந்து கிளாண்டுலார் லேயர்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா நம்மளுடைய டைஜஷனுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அது செக்ரீட் பண்ணுது. இந்த மியூக்கஸ் இந்த மாதிரியானது செக்ரீட் பண்றதுனால இட் இஸ் கால்ட் அஸ் கிளாண்டுலார் லேயர். அண்ட் ஹியர் த எண்டோமெட்ரியம் செக்ரீட்ஸ் சம் ஹார்மோன்ஸ். அதனால இட் இஸ் கால்ட் அஸ் கிளாண்டுலார் லேயர். காட் இட்? ஓகே. தட் லைன்ஸ் த யூட்ரைன் கேவிட்டி. இதுல ரொம்ப முக்கியமான லேயர் எது அப்படின்னா இந்த எண்டோமெட்ரியம் லேயர் தான் ரொம்ப முக்கியமான லேயர். பிகாஸ் எண்டோமெட்ரியம் வந்து எவ்ரி நீங்க மென்ஸ்ட்ரல் சைக்கிள் படிக்கும்போது நீங்க பாப்பீங்க that the endometrium layer is growing every month to receive the fertilized ovum. fertilized egg வந்துச்சு அப்படின்னா அதை வந்து குஷன் பண்ணி யூட்ரஸோட வால்ல அதை அட்டாச் பண்ணி அதை டெவலப் பண்ண வைக்கிறது தான் நம்மளுடைய எண்டோமெட்ரியமோட வேலை. if the endometrium is not growing அப்படின்னா the implantation will not happen there. and if it receives unfertilized egg அப்படின்னா every month this endometrium will shed. it is not a permanent layer, it is an temporary layer that it grows every month. அது வந்து ஒவ்வொரு மந்த்தும் அது வந்து பிரேக் ஆகி ஷெட் ஆகி வெளியே வந்துடும். if it receives unfertilized egg. if it receives a fertilized egg அது என்ன பண்ணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணி அதை குஷன் பண்ணி அதை பத்திரமா ஒரு குழந்தையா மாத்துற வரைக்கும் it is helping the uterus to make it safe. make it a safe place for the safe place for the child to grow. Got it? The fetus to grow. Child கிடையாது, the fetus to grow. Okay. The endometrium undergoes cyclic changes. அடுத்து இதுதான் சொல்றாங்க. cyclic changes during menstrual cycle. While the myometrium exhibits strong contraction during the delivery of the baby. Strong contractions during the delivery of the baby. And the girl child, நீங்க உங்கள girl ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் every time whenever the menses is happening, at every month the menses is happening, you will be getting a very crushing pain. அந்த crushing pain எல்லாமே எதனால வருது அப்படின்னா இந்த மயோமெட்ரியம் உடைய கான்ட்ராக்ஷன்ஸ்னால வருது. மயோமெட்ரியம் கான்ட்ராக்ட் ஆகும்போது தான் what will happen is the endometrium will break into pieces and it will come out. so அது அந்த கான்ட்ராக்ஷனை ப்ரொடியூஸ் பண்றதா இந்த மயோமெட்ரியம் உடைய வேலை. that's why it is made of smooth muscles. got it? membranous outer layer called perimetrium because அது வந்து ஒரு
காம்பவுண்ட் வால் மாதிரி இருக்கும். மெம்பரேன்னாலே ஒரு காம்பவுண்ட் வால் மாதிரி. அதை தாண்டி யாருமே போக முடியாது. அடுத்தது ஸ்மூத் மயோமெட்ரியம் which produces contractions and உள்ள இருக்கிறது endometrium which is glandular and that secretes the hormone needed for the healthy implantation of the fertilized egg. Got it? இது ஏன் ஒவ்வொன்றுத்துக்கும் நான் இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன் அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்பிளனேஷனோட படிச்சீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா உங்க மைண்ட்ல இருக்குங்கிறதுக்காக நான் சொல்றேன். நான் சொன்ன விஷயங்கள்லாம் ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு பக்கத்துல எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ அடுத்தது we are going to see about the external genitalia, female external genitalia. ஸோ அதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have mons pubis, labia majora, labia minora, hymen and clitoris. I think we don't have the diagram. Okay, no problem. Okay, mons pubis அப்படிங்கிறது it is a cushion of fatty tissues covered by skin and pubic hair. So இது வந்து it is a ஒரு layer of fat tissues இருக்கும் to cushion to protect the inner parts of the female reproductive genitalia. சரியா? ஸோ அப்போ அதை தான் வந்து mons pubis அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கவர்ட் பை ஸ்கின் அண்ட் pubic hair. அடுத்தது இருக்கிறது labia majora. labia majoraங்கிறது it is a fleshy fold like thing. இது வந்து cushion of tissues, ஒரு cushion of tissues-ஆ இருக்கும். labia majoraங்கிறது fold like skins, அப்படி fold மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள we have one more fold and that is called labia minora. பெருசா இருக்கிறது labia majoraன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இன்னொரு fold of skins இருக்கும். அதை வந்து labia minora அப்படின்னு சொல்லுவாங்க. Excuse me. A pair of fold tissues under the labia majora. வெளியே இருக்கிறது majora, உள்ள இருக்கிற சின்ன லேயர் இஸ் கால்ட், சின்ன ஃபோல்ட் இஸ் கால்ட், ஸ்மால் ஃபோல்ட் இஸ் கால்ட் தி மைனோரா. அப்போ the opening of the vagina is often covered partially by the membrane called hymen. இது வந்து லேயர் ஆஃப் ஸ்கின் இருக்கும். that layer of skin which covers the vagina, அந்த வெஜைனா கவர் பண்ணியிருக்க ஒரு ஸ்கின் ஃபோல்டை என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா hymen அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் we have one more part called clitoris. clitoris அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு டாட் மாதிரி இருக்கும். அண்ட் வேர் இட் இஸ் அப்படின்னா labia minora-க்கு மேல இருக்கும். labia minora-க்கு மேல urethral opening, the urinary opening, urinary excretory opening called urethra இருக்கும். அந்த urethra-க்கு மேல we have a skin. So the labia minora இப்படி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல we have this urinary excretory part called urethra. urethra-க்கு மேல we have ஒரு small ஒரு patch of skin மாதிரி இருக்கும், finger like projection மாதிரி இருக்கும். that is called the labia, that is called the clitoris. Got it? Okay. The hymen is often torn during the first coitus, not necessarily first. அது ஒரு ஸ்கின் லேயரா இருக்கிறதுனால, அது ஒரு மைல்டான ஒரு ஸ்கின் லேயர் இருக்கிறதுனால when something is intruding into it அப்ப அது first tear ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. not necessarily when we are doing not necessarily during the first coitus இருக்கணும்னு அவசியம் கிடையாது. when we are doing some heavy works நடக்கும்போது it is ஒரு small thin fold of skin தான் இல்லையா? ஸோ ஹெவியான ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணும்போது, சைக்கிளிங் எல்லாம் பண்ணும்போது when the legs are moving very fast அப்போ கூட வந்து it is a thin skin fold இல்லையா? அதனால it can tear. Okay? So however it can also be broken by a sudden fall or jolt, insertion of a vaginal tampon, active participation in some sports like horse riding, அப்புறம் வந்து சைக்கிளிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போதும் அது ஒரு சின்ன லேயருங்கிறதுனால it can tear very easily. In some women hymen persists even after coitus. ஆமா, ஒரு சில womenக்குலாம் even after coitus கூட the hymen may persist. In fact, the presence or absence of hymen is not reliable indicator of virginity or the sexual experience. அப்போ வந்து coitus இருக்கு அப்படிங்கிறதுனால they have not experienced sexual thing அப்படின்னு கிடையாது. the same way the hymen இல்ல அப்படிங்கிறதுனால they have already experienced the sexual they have already this sexual experience னு நம்ம சொல்ல முடியாது. because it is very small very thin skin layer அப்படிங்கிறதுனால it may tear very easily. Okay, next we are going to see about the mammary glands. Okay, நம்ம இத படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் அந்த டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். so the functional mammary. Okay, once again இது ரிவைஸ் பண்ணிடுவோமா? so female external genitalia என்னலாம் இருக்கு? mons pubis, labia majora, அதுக்கப்புறம் அது உள்ள இருக்கிற labia minora, அதுக்குள்ள என்ன இருக்கு? we have this அதுக்கப்புறம் வந்து we have this hymen and clitoris. mons pubis ங்கிறது cushion of fatty cells. அதுக்கப்புறம் அது என்னவால கவர் ஆயிருக்கு அப்படின்னா ஒரு ஸ்கின்னால கவர் ஆயிருக்கு அண்ட் ஆல்சோ pubic hairsனால கவர் ஆயிருக்கு.
அதுக்குள்ள we have a very fold like thing called labia majora. அதுக்குள்ள ஒரு சின்ன fold இருக்கும். that is called the labia minora. இப்ப இதனுடைய ஆர்டர்ல அதுக்கு அடுத்து வர்றது வந்து ஹைமன். இது மேல கவர் ஆயிருக்கு. நம்ம வஜைனா வந்து கவர் பண்ணி இருக்கிறது வந்து ஹைமன்னு சொல்லுவோம். அப்புறம் கிளிட்டாரஸ் எங்க இருக்கும் அப்படின்னா மைனோராக்கு மேல ஒரு 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 ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் இருக்கும். that is called my clitoris. got it? The function of the mammary gland is characteristic of the all female mammals. mammals மட்டும் தான் mammary gland இருக்கும். mammals-னா யாரு? mammals-னா யாரு? ஏன் mammals மட்டும் தான் mammary gland இருக்கு? Why not all the female organisms have this mammary gland? ஏன்னா the one who give birth to the young ones is called mammals. that is viviparous தான் mammals னு சொல்லுவோம். அது மட்டும் தான் வந்து is giving birth to the young ones, and the one which is giving birth to young ones தான் வந்து it will take care of the child for some time. அதனால தான் அதுக்கு வந்து mammary glands இருக்கு. okay, the mammary glands are pair of structures. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, is a paired structure. என்ன இருக்கும் அப்படின்னா breast, we have this breast that contain glandular tissues. again இங்க ஏன் glandular tissue இருக்கு? why this has the glandular tissue? why this has the glandular tissue? anyone? ஏமா மேம் பிரஸ்டுக்குள்ள அதாவது பேர் ஆஃப் மேமரி கிளாண்ட்ஸ்குள்ள கிளாண்டுலார் டிஷ்யூ இருக்கு? it is secreting something. it is secreting not hormones exactly, Madhushri. it is secreting something. என்ன secrete ஆகும் அப்படின்னா the milk is secreted here. so it have glandular tissue. okay, okay. அப்ப glandular tissue வந்து the glandular tissue of each breast is divided. எப்படி டிவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா 15 to 20 mammary lobes அத வந்து டிவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா cluster of cells called alveoli. alveoli அப்படின்னாலே ஒரு ஸ்பேஸ் இருக்கிற ஒரு கேவிட்டி இருக்கிற ஒரு பிளேஸ் தான் alveoli அப்படின்னு சொல்லுவோம். ஏன் கேவிட்டி இருக்கு அப்படின்னா இங்க செக்ரேட் ஆகிற மில்கை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் இந்த alveoli இருக்கு. அப்ப the cells of alveoli secrete milk. அப்ப alveoli-குள்ள தான் என்ன ஆகுது? milk secrete ஆகுது, which is stored in the cavities. that is the lumens of the alveoli. alveoli-குள்ள we have the lumen, and alveoli secretes the milk, and milk வந்து எங்க அந்த secrete ஆகிற milk வந்து lumenல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. the alveoli open into the mammary tubules. அப்புறம் mammary tubules will open into the mammary duct. okay, the tubules of each lobe join to form a mammary duct. ductனா just conduct பண்ணிட்டு வருது. இதுல இருந்து வெளியே போற பார்ட்டுக்கு பேர் வந்து lactiferous duct. several mammary ducts join to form a wider mammary ampulla, which is connected to the lactiferous duct and opens at the nipple. so அங்க தான் வந்து என்ன ஆகுது? nippleல தான் வந்து we have this duct. அந்த duct தான் என்ன கொடுக்குது? உள்ள இருந்து அந்த lactiferous duct தான் உள்ள இருந்து செக்ரீட் ஆகிற மில்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பார்ட்டா எடுத்துட்டு வந்து வெளியே nipple வழியா கொடுக்குது. from where the milk is expressed during the breastfeed. got it? இது வரைக்கும் நம்ம வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டியும் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமையும் கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பார்க்க போறோம்? கேமெட்டோஜெனிசிஸ்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அண்ட் தென் கேமெட்ஸ் உடைய ஷேப் அண்ட் சைஸ், அதனுடைய மார்ஃபாலஜி பார்க்க போறோம். menstrual cycle, fertilization, implantation, and at last parturition part. okay, so we'll have a break for 10 minutes and we'll start with gametogenesis. meanwhile you just go through the gametogenesis and in the female reproductive system ku flow chart போட்டு அனுப்பி விடுங்க. okay, we'll meet by 11:25. thank you. நீங்கலாம் ஆஃப்லைன் போய்டாதீங்க, ஆன்லைன்லயே இருங்க. okay.
Welcome back to human reproduction system. Next part போலாமா? Gametogenesis முடிச்சிட்டீங்களா? flow chart முடிச்சிட்டீங்களா? Everyone? நிதா ஃபாத்திமா? உங்க கிஷோர் என்னன்னாங்கன்னு பாருங்கப்பா. நேத்தி வந்து இவங்க ஆராதனா அவங்களெல்லாம் காணும். Okay, gametogenesis போலாமா? So which is the primary sex organ in male and which is the primary sex organ in female? டக் டக்குன்னு சொல்லுங்க பாபு. டக் டக்குன்னு போடுங்க, மெசேஜ் போடுங்க. Exactly. It is ovary and testis. Okay. அப்ப அதுக்குள்ள தானே நம்மளுடைய sperm production and ovum production நடக்கும். So the testes in males and ovaries in the female produce gametes, that is sperms and ovum respectively, by the process called gametogenesis. By the process called it is gametogenesis. Okay. அப்போ in testis the immature male germ cells spermatogonia produce sperms by spermatogenesis. அப்போ immature male germ cells என்னவா மாறுது அப்படின்னா spermatogonia, that is sperm மாறுறதுக்கு பேரு, அந்த ப்ராசஸ்க்கு பேரு spermatogenesis. Okay, so that process is called spermatogenesis. That begins at the puberty. Puberty attend பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கு இந்த ஸ்பெர்மெட்டோஜெனசிஸ் ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் மேல் ஜெர்ம் செல்ஸா தான் அவங்களோட பாடியில இருக்குமே தவிர ஸ்பெர்ம்ஸா மாறாது. The spermatogonium, that is singular, present on the inside wall of the seminiferous tubules multiply by mitotic division and increase in numbers. அப்ப mitotic division undergo பண்ணாதான் அது என்ன பண்ண முடியும்? நம்பர்ஸ்ல இன்க்ரீஸ் ஆக முடியும். Each spermatogonium is diploid and contains 46 chromosomes. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்பெர்ம்ஸா மாறுறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜோட பேரு spermatogonium. and அதுல என்ன இருக்கும் அப்படின்னா diploid number of chromosomes, that is 46 chromosomes இருக்கும். Some of these spermatogonia called primary spermatocytes periodically undergo meiosis. அப்போ என்னவா இருக்கு? germ cells undergo mitosis and produces spermatogonia, and spermatogonia எப்படி இருக்கும்? It is diploid cells because it is undergoing mitotic division. So நம்பர்ஸ்ல அது என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது and it has diploid number of chromosomes. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா it is undergoing meiosis division, and meiosis division undergo பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அதுக்கப்புறமா primary spermatocytes கிடைக்கும். அப்ப primary spermatocyte அதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா again வந்து mitotic cell division undergo பண்ணும், that is the reduction division நடக்கும், leading to the formation of two equal haploid secondary spermatocytes which have only 23 chromosomes. அப்ப primary spermatocyte ஒரு meiosis undergo பண்ணி secondary spermatocyte produce பண்ணுது. ஸோ அங்க என்ன நடக்குது அப்படின்னா the reduction reaction நடந்து 23 sets of chromosomesல ரெண்டு secondary spermatocyte produce ஆகுது. ஒரு primary spermatocyteல இருந்து ரெண்டு secondary spermatocyte form ஆகுது with 23 chromosomes. தனித்தனியா ரெண்டு 23 chromosomes produce ஆகுது which have only 23 chromosomes. The secondary spermatocyte undergo இப்ப secondary spermatocyte இன்னொரு mitotic cell division undergo பண்ணி 4 இப்ப ரெண்டா இருந்தது இப்ப என்ன ஆயிடுச்சு 4 produce பண்ணும் 4 spermatids produce பண்ணும் and அது உள்ளேயும் என்ன நடக்குது haploid sets of chromosomes தான் இருக்கும். haploid chromosomes தான் இருக்கும். It is not diploid sets of chromosomes. அப்ப இந்த spermatids என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறமா அதுக்கு நிறைய நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து spermatids என்னவா மாறுது spermatozoa மாறுது. ஓகே, அப்போ இப்ப ஃப்ளோ எப்படி நம்ம சொல்லலாம்? இதை நீங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேல் germ cell என்னவா மாறுது? ஸ்பெர்மாட்டோகோனியாவா மாறுது.
என்ன எந்த டிவிஷனுக்கு? மைட்டோட்டிக் செல் டிவிஷன். ஓகேவா? அப்புறம் ஸ்பெர்மாட்டோகோனியால என்ன இருக்கும்? ஸ்பெர்மாட்டோகோனியால 46 குரோமோசோம்ஸ் இருக்கும். ஸ்பெர்மாட்டோகோனியா இப்ப என்ன ஆகும்? பிரைமரி ஸ்பெர்மாட்டோசைட் ஆகும். எப்படி ஆகுது அப்படின்னா மைட்டோட்டிக் செல் டிவிஷனா மியோட்டிக் செல் டிவிஷனா? ஸ்கிரீன் ஸ்ட்ரக் ஆயிடுச்சாம்பா. செக் பண்றாங்கம்மா. மீன்வைல் இதை அப்படியே முடிச்சிருங்க பாப்போம். இந்த இந்த ஃப்ளோ சார்ட்டை டக்குன்னு முடிங்க பாப்போம். அதுக்கப்புறமா இட் வில் அண்டர்கோ மியோட்டிக் செல் டிவிஷன். மியோட்டிக் செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி என்னவா மாறும்? செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்டா மாறும். அண்ட் தட் இஸ் ஆல்சோ எத்தனை செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட்? 2 ஹாப்ளாய்ட் செகண்டரி ஸ்பெர்மட்டோசைட் ஃபார்ம் ஆகுது undergoing meiotic cell division. அதுக்கப்புறம் once again it will undergo second meiotic cell division. இப்போ என்ன ஆகுது? 4 spermatids form ஆகும். So we have 4 haploid spermatids form ஆகுது and that spermatids will turn into a sperms, spermatozoa through a process called spermiogenesis. இப்போ ஃபர்ஸ்ட் நடக்கிறதோட பேர் என்னது? ஃபர்ஸ்ட் நடக்கிறதோட பேர் what is the name called? Spermatogenesis. and லாஸ்டா the spermatids spermatozoa மாறுறதுக்கோட பேர் வந்து spermiogenesis. இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பக்கத்துல அந்த ஆரோ மார்க் போட்டு ஃப்ளோ சார்ட் எழுதுறீங்களா அதுல பக்கத்துல என்ன ப்ராசஸ் அப்படிங்கறத மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. இப்படி ஸ்கொயர் பிராக்கெட் போட்டு மார்க் பண்ணி எழுதிக்கோங்க. அண்ட் இதெல்லாம் எனக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். Okay. Okay. After spermiogenesis, sperm heads become embedded in the Sertoli cells. Sertoli cells எங்க பார்த்தோம் நம்ம? Where we saw Sertoli cells, Nida Fatima? ஆமா செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ்ல இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ இப்ப ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ஸ்பெர்மாட்டோசோவா என்ன ஆகுது அப்படின்னா இந்த செர்டாலி செல்ஸ்குள்ள போய் இப்படி எம்பெட் ஆயிரும். அதனோட ஹெட் வந்து இப்படி போய் எம்பெட் ஆயிரும். இப்போ அந்த செர்டாலி செல்ஸ் தான் இதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்குது. இதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ் இது இது க்ரோ ஆகிறதுக்கு இது மெச்சோர் ஆகிறதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அந்த செர்டாலி செல்ஸ் தான் கொடுக்குது. So the head becomes embedded in the Sertoli cells and finally released from the seminiferous tubules by the process of permeation. So எல்லாத்துக்கும் அப்ப release of sperms through the into the seminiferous tubules is called from the seminiferous tubules is called spermiation. மூணு டேர்ம் பார்த்திருக்கோம். என்னன்னா the first term spermatogenesisனா என்ன, அப்புறம் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்னா என்ன, அப்புறம் ஸ்பெர்மியேஷன்னா என்ன, இது மூணுத்துக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க பாப்போம். spermatogenesis
ஸ்பெர்மியோ இது எல்லாத்துக்கும் எனக்கு எழுதி அனுப்புங்க. ஜெனிசிஸ் அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்பெர்மியேஷன். ஓகே, ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் எழுதி அனுப்புங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் ஸ்டார்ட்ஸ் அட் த ஏஜ் ஆஃப் பியூபர்ட்டி. எப்போ நடக்குது அப்படின்னா பியூபர்ட்டியில் நடக்குது. டியூ டு த சிக்னிஃபிகண்ட் இன்க்ரீஸ் இன் த செக்ரீஷன் ஆஃப் gonadotropin releasing hormone GnRH. எங்க இருந்து ரிலீஸ் ஆகுது? வேர் இஸ் GnRH? Where is GnRH secreted? Madhushri? Skin GnRH எங்க secrete ஆகுது? In which part? Exactly in the pituitary gland. So அப்ப pituitary glandல இருந்து அது secrete ஆகும்போது that GnRH will come and stimulate the testis or the ovary of the female. Testis of the male and ovary of the female. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா increased levels of GnRH then acts at the anterior pituitary gland and stimulates the secretion of two hormones. என்னென்ன hormone? LH, that is my luteinizing hormone, and my follicle stimulating hormone FSH. இப்போ LH என்ன பண்ணும் அப்படின்னா லேடிக் செல்ஸ் மேல ஆக்ட் ஆகும் and stimulates the synthesis and secretion of androgens. LH ஓட வேலை என்னது? இப்போ இதுக்கு நீங்க வந்து ஃப்ளோ சார்ட் எப்படி போடணும் அப்படின்னா ஹைப்போதாலமஸ் இல்லனா GnRH ல இருந்து என்ன செக்ரீட் ஆகும்? we have this LH and FSH. இதனுடைய லொகேஷன் பிராக்கெட்ல எழுதிக்கோங்க. it is pituitary gland. இதுவும் pituitary, இது வந்து hypothalamus. and LH ஓட வேலை என்ன அப்படின்னா it will act on the Leydig cells. இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளோ சார்ட்ஸ் போட்டுக்கோங்க, அப்பதான் ஈஸியா இருக்கும். அண்ட் இதனுடைய லேடிக் செல்லோட வேலை என்னது? என்னுடைய டெஸ்டோஸ்டீரோனை செக்ரீட் பண்றது மட்டும்தான் லேடிக் செல்ஸோட வேலை. அப்ப எஃப்எஸ்ஹெச்சோட வேலை என்ன அப்படின்னா ஓகே, ஆண்ட்ரோஜன்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஸ்பெர்மாட்டோ ஜெனிசிஸ் வந்து ப்ராசஸ் பண்றது. எஃப்எஸ்ஹெச்சோட வேலை என்ன அப்படின்னா செப்டாலி செல்ஸ் மேல ஆக்ட் ஆகும். செப்டாலி செல்ஸோட வேலை என்னது? செப்டாலி செல்ஸோட வேலை ஸ்பெர்மியோஜெனிசிஸ். அப்ப இந்த ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ் அண்ட் ஸ்பெர்மியோஜெனிசிஸ்க்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும் அப்படின்னா அதனோட ப்ராசஸ் என்னங்கிறத நீங்க இங்க எழுதணும். அப்ப எல்ஹெச்சோட வேலை லேடிக் செல்ஸ் will secrete the testosterone and testosterone ஓட வேலை spermatogenesis. and FSH ஓட வேலை to act on the Sertoli cells, and Sertoli cells will in turn produces the or do the process of spermiogenesis. Spermiogenesis-னா என்னது? என்னுடைய formed spermatids sperms-ஆ மாத்துறது தான் spermiogenesis. ஓகே, அப்ப Sertoli cells உடைய வேலை, FSH ஓட வேலை formed spermatids ஸ்பெர்மியோஜெனிசிஸா மாத்துறது. அப்ப ஸ்பெர்மாட்டிட்ஸை ஃபார்ம் பண்றதோட ப்ராசஸ் பேர் தான் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். அதனோட ஒர்க் என்னது? என்னோட LH ஓட வேலை. ஓகே, காட் இட்? அப்ப ஃபர்ஸ்ட் LH தான் ப்ரொடியூஸ் ஆகி ஸ்பெர்மாட்டிட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப ஸ்பெர்மாட்டிட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா FSH ஸ்பெர்மாட்டிட்ஸ் மேல FSH ஆக்ட் ஆகி that will turn the spermatids into a mature sperm. The healthy mature sperm. That process is called spermiogenesis. Got it? இப்போ sperm உடைய இந்த ஃப்ளோ சார்ட்ஸ்லாம் நீங்க எனக்கு போட்டு அனுப்பணுமா? சரிங்களா? ஓகே, இப்போ sperms உடைய ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம். இப்படிதான் இருக்கும் sperm. அப்போ this is my head, this is the neck part, and this is the tail part. இப்போ டெய்ல இருந்து வருவோம். டெய்ல வந்து ஸ்பெசிபிக்கா அது ஒன்றும் உள்ளலாம் வச்சில்ல. அதனுடைய ஒர்க் ஒரே ஒரு ஒர்க் தான். என்ன அப்படின்னா இப்படி இந்த ஸ்பெர்மை ஸ்விம் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்விம் பண்ணி அதனுடைய டார்கெட் லொகேஷனை ரீச் பண்றதுக்கு
of these sperms is happening only in the vagina or near the cervix, and it has to reach the ampulla region to get fertilized or to fertilize the ovum. இல்லையா? ஸோ அப்போ சர்விக்ஸ்ல இருந்து ஆம்புலா வரைக்கும் போகணும்னா it needs to swim. செக் பண்றோமா? ஓகே. ஸோ அப்ப ஸ்விம் பண்றது மட்டும் தான் அதனோட வேலை. அப்போ ஸ்விம் பண்றதுக்கு ஒரு எனர்ஜி தேவை இல்லையா? அந்த எனர்ஜி எது குடுக்கும் அப்படின்னா, இந்த மிடில் பீஸ்ல இருக்க மைட்டோகாண்ட்ரியா. மிடில் பீஸ்ல வந்து வெறும் மைட்டோகாண்ட்ரியா மட்டும் தான் இருக்கும். அந்த மைட்டோகாண்ட்ரியா ஆஸ் வி நோ மைட்டோகாண்ட்ரியா இஸ் த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அந்த மைட்டோகாண்ட்ரியாக்கு தேவையான அந்த மைட்டோகாண்ட்ரியா வில் ப்ரொடியூஸ் த எனர்ஜி நீடட் பை த ஸ்பெர்ம் டு ஸ்விம். ஓகே. நெக் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் பார்ட். அதுக்கு மேல இருக்கிற ஹெட் தான் நம்மளுடைய முக்கியமான பார்ட் which carries the DNA, which carries the genetic material. அப்போ இதுக்குள்ள தான் நியூக்ளியஸ் இருக்கும். நியூக்ளியஸ்க்குள்ள தான் நம்மளுடைய ஜெனடிக் மெட்டீரியல், அந்த ஃபாதருடைய ஆர் த மேனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பொருந்திய அந்த ஜெனடிக் மெட்டீரியல் இஸ் கேரிட் இன் திஸ் ஒன். ஓகே. ஸோ இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஹெட்ல தான் வி ஹாவ் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ். என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்டர் லேயர் கால் த பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும். அதுக்குள்ள வந்து வி ஹாவ் திஸ் ஆக்ரோசோம். அதுக்கப்புறம் திஸ் பார்ட் இஸ் கால்ட் அவர் நியூக்ளியஸ் கண்டைனிங் குரோமோசோமல் மெட்டீரியல். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நெக் வந்துடும். அதுக்கப்புறம் மிடில் பீஸ்க்குள்ள தான் வி ஹேவ் த மைட்டோகாண்ட்ரியா அண்ட் மைட்டோகாண்ட்ரியாக்கு கீழே டெயில் வந்துடும். அந்த மைட்டோகாண்ட்ரியா தான் ப்ரொடியூஸ் பண்ணுது எனர்ஜி சோர்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. ஓகே. ஆக்ரோசோமோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல பிளாஸ்மா மெம்பரேன் அப்படிங்கிறது அதனுடைய ஃபங்க்ஷன் என்னன்னா ஜஸ்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்பெர்ம். அதுக்குள்ள இருக்கிற அந்த ஜெனடிக் மெட்டீரியலை ப்ரொடெக்ட் பண்றது வந்து பிளாஸ்மா மெம்பரேனோட வேலை. ஆக்ரோசோமோட வேலை அப்படி என்ன அப்படின்னா, இந்த எக் இருக்கு இல்லையா? எக் மேல ஒரு ஓகே மாக்கின். இப்ப எக் இருக்கு இல்லையா? எக் மேல வந்து ஒரு ஒரு ஹார்ட் லேயர் இருக்கும். அந்த ஹார்ட் லேயரை பெனிட்ரேட் பண்ணி இது உள்ள போனாதான் இதால என்ன பண்ண முடியும்? அங்க மைட்டோட்டிக் செல் டிவிஷனை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபெர்டிலைசேஷன் ஷுட் ஹேப்பன். அப்போ அதை வந்து உள்ள பெனிட்ரேட் ஆகி போறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் அந்த 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 ஒரு ஒரு ஷார்ப்பான ஒரு பார்ட் தான் இந்த ஆக்ரோசோம். ஓகே. ஸோ தட் ஷார்ப் ஆர் ஸ்ட்ராங் பார்ட் இஸ் கால்ட் மை ஆக்ரோசோம். அது உள்ள அது போகிறதுக்கு யூஸ் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் உள்ள போனதும் இந்த ஆக்ரோசோம் பிளாஸ்மா மெம்பரேன் இது எல்லாமே பிரேக் ஆயிடும். இது எல்லாமே பிரேக் ஓப்பன் ஆயிடும். அப்போ இட் வில் டைரக்ட்லி கம் இன் கான்டாக்ட் வித் த நியூக்ளியஸ் ஆர் த குரோமோசோம். ஓகே. ஓகே. ஒரு தடவை ரீட் பண்ணிடுவோம். Let us examine the structure of a sperm. It is a microscopic structure composed of head, neck, midpiece and tail. A plasma membrane envelops the whole body. It envelop பண்றது மட்டும் தான். Whole body of the sperm. The sperm head contains an elongated haploid nucleus. The anterior portion of which is covered by a cap-like structure called acrosome. The chromosome is filled with enzymes that help fertilization of the ovum. Acrosome குள்ள என்ன இருக்குன்னு சொல்றாங்க? It also has enzymes இருக்கு. அந்த enzymes தான் fertilizationக்கு help பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Fertilization of the ovumக்கு help பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. Okay. The middle piece possesses numerous mitochondria which produce energy for the movement of the tail that facilitate the sperm motility essential for fertilization. If sperm motility இல்ல அப்படின்னா fertilization will not happen because it will not meet the ovum at all. At the human male ejaculates about 200 to 300 million sperms during a coitus, of which for normal fertility at least 60% sperms must have normal shape and size and at least 40% of them must show vigorous motility. Vigorous motility na which is swimming at a very faster higher rate will reach the ovum first and first எது ரீச் ஆகுதோ அதுதான் வந்து fertilize the ovum. அப்ப என்ன சொல்றாங்க? 200 to 300 million sperms வந்து ஒரு coitusல ஒரு intercourseல ஒரு ejaculationல is released. அப்ப அந்த 200 to 300 millionல 60% வந்து நார்மல் ஷேப்ல இருக்கணும். ஹெட், டெய்ல், ஹெட், நெக்,
மிடில் பீஸ் டெய்ல் நார்மல் ஷேப்ல இருக்கணும். சில இது நார்மல் ஷேப்ல இருக்காது. 2 ஹெட் 2 டெய்ல் அந்த மாதிரிலாம் இருக்கும். 2 ஹெட் வச்சு 1 டெய்ல் இருக்கும். இல்ல ஒரு ஹெட் வச்சு 2 டெய்ல் இருக்கும். இதெல்லாம் வந்து அப்நார்மல் சைஸ் அண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நார்மல் இருக்க வேண்டியது வந்து 60% இருக்குமா. அந்த 60%ல 40% தான் வந்து எப்படி இருக்கும்? நார்மல் மோட்டிலிட்டியோட அது இட் வில் ரீச் த ஓவம் அப்படின்னு சொல்றாங்க. காட் இட்? ஓகே. ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ்ட் ஃப்ரம் தி செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் பை தி ஆக்சஸரி டக்ட். இது நமக்கே தெரியும். Secretions of the epididymis, vas deferens, seminal vesicle and prostate are essential for the maturation and motility of the sperms. அப்போ நம்மளுடைய இந்த எபிடிடிமிஸ் வாஸ் டிஃபரன்ஸ்லாம் என்னன்னு சொல்லுவோம்? டக்ட்னு சொல்லுவோம். ஈவன் டக்ட்லயுமே சில செக்ரீஷன்ஸ் எல்லாம் நடக்கும்னு சொல்றாங்க. அந்த செக்ரீஷன்ஸ் எல்லாமே எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா 2 திங்ஸ்க்கு. ஒன்னு மெச்சுரேஷன் ஆஃப் த ஸ்பெர்ம்க்கும் மோட்டிலிட்டி ஆஃப் த ஸ்பெர்ம் ரெண்டுத்துக்குமே அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணும்னு சொல்றாங்க. The seminal plasma along with the sperms constitute the semen. அப்ப செமன் அப்படிங்கிறது என்னன்னா செமினல் பிளாஸ்மா வித் ஸ்பெர்ம்ஸ் இஸ் கால்ட் செமன். இதுக்கு முன்னாடி செமினல் பிளாஸ்மாங்கிறது எங்க பார்த்தோம்? இந்த செக்ரேஷன் ஆஃப் த செமினல் வெசிகிள்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செமினல் பிளாஸ்மான்னு சொல்லுவோம். அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்? ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சம் என்சைம்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். along with that ஸ்பெர்ம்ஸும் இருந்துச்சு அப்படின்னா that is called my semen. semen contains fructose, அப்புறம் what else? ஓகே. இப்போ ஸ்கிரீன் கிளியரா இருக்குல்ல? இல்லையா? ஸ்கிரீன் கிளியரா இல்லையா? ஓகேவாமா? ஓகே. ஓகே. அப்ப என்னெல்லாம் இருக்கும்? ஃப்ரக்டோஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னெல்லாம் இருக்கு செமன்குள்ள? What are the contents of semen? Exactly. Fructose, calcium, அப்புறம் என்ன இருக்கும்? Enzymes, sperms. இது நாலும் இருந்துச்சுன்னா semen. இல்ல sperms இல்லாம வெறும் fructose, calcium, enzymes மட்டும் இருந்துச்சுன்னா it is called as seminal plasma. Got it? Okay. The functions of the male accessory duct and glands are maintained by the testicular hormone. நம்மளுடைய androgenic hormones தான் வந்து என்ன பண்ணுது? இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. The process of formation of a mature female gamete is called oogenesis. So இங்க தான் அப்ப வந்து oogenesis குள்ள வரும் again. Which is markedly different from the spermatogenesis. Oogenesis initiated during the embryonic development. Start ஆகுது அப்படின்னா only during the time of puberty. ஆனா oogenesis அப்படி கிடையாது. oogenesis அப்படி கிடையாது. oogenesis எப்ப இனிஷியேட் ஆகுது அப்படின்னா ஒரு குழந்தை when a girl baby is in her embryonic stage, அது அம்மாவோட வயித்துல இருக்கும்போதே அந்த embryonic developmental ஸ்டேஜ்லயே oogenesis ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸ் வந்து எத்தனை ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது அப்பயே வந்து ப்ரொடியூஸ் ஆகி ஃப்ரீஸ் ஆயிடும் அது. ஓகேவா? ஸோ அப்பவே ஆர் ஃபார்ம்டு வித்தின் ஈச் ஃபீட்டல் ஓவரி. அந்த குழந்தை வந்து ஃபீட்டஸா இருக்கும்போது வயிற்றுக்குள்ள இருக்கும்போதே நம்பர் ஆஃப் எக்ஸ் என்னங்கிறது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. நோ மோர் ஊகோனியா ஆர் ஃபார்ம்ட் ஆடட் ஆஃப்டர் பர்த். அப்போ அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா புதுசா எந்த ஊகோனியாவும் நம்மளால ஆட் பண்ணவும் முடியாது, ப்ரொடியூஸ் பண்ணவும் முடியாது. These cells start division and enter into the prophase 1 of the meiotic cell division and get temporarily arrested at that stage. அப்போ வயிற்றுல அதாவது ஃபீட்டல் எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல ப்ரொடியூஸ் ஆகிற oogenesis அந்த ஓம் எல்லாம் வந்து எப்படின்னா இட் வில் அண்டர்கோ ப்ரொஃபேஸ் 1 மைட்டோட்டிக் செல் டிவிஷன் அண்டர்கோ பண்ணி when the baby is born அந்த டைம்ல இட் இஸ் ஃப்ரீஸ்ட். அதுக்கு மேல அந்த எந்த டெவலப்மெண்ட்டும் நடக்காது. இதுக்கப்புறம் எப்ப டெவலப்மெண்ட் நடக்கும் அப்படின்னா பியூபர்ட்டி டைம்ல தான் டெவலப்மெண்ட் நடக்கும். காட் இட்? அப்போ அதுதான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீஸ்ட் ஓவம் தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பிரைமரி oocyte அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் பிரைமரி oocyte. Each primary oocyte then gets surrounded by a layer of granulosa cells and is called the primary follicle. அப்ப அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரைமரி ஃபாலிகுல சுத்தி இருக்கிற அந்த கிரானுலோசா செல்ஸையும் சேர்த்து பிரைமரி oocyte சுத்தி இருக்க கிரானுலோசா செல்ஸையும் சேர்த்து பிரைமரி ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. The large number of these follicles degenerate during the phase from birth to puberty. அப்போ பிறந்ததுல இருந்து பியூபர்ட்டிக்குள்ளார இதுல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்கும். அந்த மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் என்ன ஆகும்னா டீஜெனரேட் ஆகி ஒரு சில தௌசண்ட்ஸ் ஆஃப் செல்ஸா மாறும். அப்போ
Therefore, at the time of puberty only 60 to 80,000 primary follicles are left in each ovary. அப்ப என்ன ஆகுதுன்னா பிறக்கும்போது every female girl child, the female child or the girl child is with sound கேட்கலங்கறாங்க. So every girl child வந்து பிறக்கும்போது 2 to 3 millions of primary follicle ஓட பிறப்பாங்க. And that primary follicle will undergo degeneration during the time of childbirth to puberty. அப்ப pubertyல வரும்போது the 2 million cells or 3 million cells எவ்வளவா கம்மியாயிருச்சு 60,000 to 80,000 cells கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. So it is degenerated and left in each ovary. ஒவ்வொரு ஓவரியிலும் 60,000 cells and 80,000 cells இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The primary follicles get surrounded by more layers of granulocytes. இப்ப திரும்ப இன்னும் more layers of granulocytes and a new theca and are called the secondary follicles. இப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த 60,000 or 80,000 cells the primary oocyte என்னவா மாறும் அப்படின்னா secondary oocyte மாறும். எப்படின்னா by adding many layers of granulosa cells and a new theca அப்படிங்கிற ஒரு லேயரோட சேர்ந்து it is turning into a secondary follicles. இந்த secondary follicles தான் என்னவா மாறும் அப்படின்னா tertiary follicle மாறும், which is characterized by a fluid filled cavity called antrum. அப்போ செகண்டரி ஃபாலிக்கல்ல வந்து எப்ப நம்ம டெர்ஷரி ஃபாலிக்கல்னு சொல்லுவோம்னா அதை சுத்தி ஆண்ட்ரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆண்ட்ரம் என்னன்னு சொல்லுவோம்னா fluid filled cavity அப்படின்னு சொல்லுவோம். So the theca layer is organized into a inner theca interna and an outer theca externa. The theca ல ரெண்டு லேயர் இருக்கு, inner theca interna and outer theca externa. It is important to draw your attention that it is at this stage that the primary oocyte within the tertiary follicle grow in size and completes its first meiotic cell division. Meiotic cell division. So இதுதான் வந்து இந்த tertiary follicle தான் என்ன ஆகும்னா grow in size and completes the meiotic cell division complete ஆகும். It is an unequal division resulting in the formation of a large haploid secondary oocyte. So என்னவா மாறுது அப்படின்னா large haploid secondary oocyte மாறுது. And ரெண்டு விஷயம் இங்க இருந்து நடக்குது. ஒன்னு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா secondary haploid secondary oocyte ஆகும் and a tiny first polar body ரெண்டு ஃபார்ம் ஆகுது. நீங்க இந்த செல் டிவிஷன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் இது ஊகோனியா, this is oogonia. This is the oogonia. Good morning. இதுல ஆன்லைன்ல ஜாயின். So this is the oogonia at the time of childbirth இருக்கிறது. இது எத்தனை இருக்கும்னு சொன்னேன் 2 million to 3 million இருக்கும். அப்புறமா பிரைமரி oocyte மாறும்போது it is around 60k ல இருந்து 80k வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா it is undergoing mitotic division. அப்புறம் என்னவா ஃபார்ம் ஆகுது ஒரு secondary oocyte and ஒரு polar body ஃபார்ம் ஆகுது. secondary oocyte and ஒரு polar body form ஆகுது and again it is undergoing one more mitotic cell division and it is forming into a ovum and a secondary polar body. இது நமக்கு யூஸ் ஆகாது. இந்த ovum மட்டும்தான் will be undergoing fertilization. If this polar body meets the sperm அப்படின்னா what will happen is fertilized egg but it will not contain aneuploid egg இருக்கும். அதாவது it will not contain any genetic material but it will have only ஒரு மாதிரி ஒரு cluster of cells மட்டும் ஃபார்ம் ஆகும். It will not contain any DNA or it will not contain any chromosomal material. Okay, so இதுல அழகா கொடுத்துட்டாங்க. fetal இந்த நம்பர்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. Okay, and also the chromosomal number பிரைமரியா இருக்கும்போது it contains 46 chromosomes and when it undergoes the meiotic cell division எப்போ அப்படின்னா after puberty என்ன ஆகுது அப்படின்னா 23 sets of chromosomes ரெண்டு meiotic cell division ரெண்டு meiotic cell division undergo பண்ணி கடைசியா it is forming into a secondary polar body and our ovum. Okay, clear? Everyone is clear with this? Okay, once again இதை படிச்சிடலாம்.
எப்படி அந்த போலார் பாடி வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ த செகண்டரி oocyte ரிமைன்ஸ் the secondary oocyte retains bulk of the nutrient-rich cytoplasm of the primary oocyte. Can you think of any advantage for this? அப்ப இந்த secondary oocyte என்ன இருக்கு அப்படின்னு என்னவா இருக்கு அப்படின்னா, it is filled with rich nutrient-rich cytoplasm. It is filled with nutrient-rich cytoplasm. At present, we are not very certain about this. The tertiary follicle further changes into the mature follicle or the Graafian follicle. அப்ப tertiary follicle என்ன ஆகுது? Tertiary follicle தான் என்னன்னு சொன்னா many layers of granulosa cells. Many layers of granulosa cells with theca is called my tertiary cell. இப்ப இந்த tertiary cell என்னவா மாறுது அப்படின்னா Graafian follicle மாறுது. So the secondary oocyte forms a new membrane called the zona pellucida surrounding it. அப்போ செகண்டரி oocyte சுத்தி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா zona pellucida அப்படிங்கிற ஒரு மெம்பரேன் ஃபார்ம் ஆகுது. The Graafian follicle now ruptures to release the secondary oocyte. So once it is matured, the Graafian follicle which contains the tertiary follicle என்ன ஆகுதுன்னா இந்த மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா அது பிரேக் ஆகி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது உள்ள இருக்கிற அந்த ஓவம் will come out. That process is called ovulation. That process is called ovulation. அப்ப rupture of the mature ovary from the Graafian follicle is called my ovulation. அப்ப இந்த empty Graafian follicle என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா this empty Graafian follicle will now secrete estrogen and progesterone. So this estrogen and progesterone will act on the walls of the uterus to form the endometrium layer. அப்ப endometrium எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா endometrium உடைய லேயர் எப்ப திக் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா once the ovulation happen ஆகும்போது தான் இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற the empty Graafian follicle ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகுற estrogen and progesterone will act on the walls of the uterine. அப்ப once இந்த ovulation நடக்கல அப்படின்னா என்ன ஆகாது? என்னுடைய endometrium thickness grow ஆகாது. ஏன்னா அதனுடைய ப்ராசஸே அதனுடைய பர்பஸே என்ன அப்படின்னா ஃபர்டிலைஸ்ட் எக்க வந்து ரிசீவ் பண்றது தான். அப்ப இங்க ஓவமே வெளியே வரல அப்படிங்கும் போது அதை ரிசீவ் பண்ண வேண்டிய அவசியமே இங்க இருக்காது. அதனாலதான் ஆல் தீஸ் ஆர் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் இது வெளியே வந்தாதான் எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் செக்ரீட் பண்ணும். அதனாலதான் ஓவரிய என்ன சொல்றாங்க அப்படின்னா இட் இஸ் நம்ம இதுல படிச்சிருப்போம் chemical coordination lessonல it is also a gland endocrine gland which produces steroidal hormones அப்படின்னு படிச்சோம். So what are the steroidal hormones? Steroidal hormones வந்து estrogen and progesterone. எப்ப அப்படின்னா empty Graafian follicle தான் அது ப்ரொடியூஸ் ஆகும். When the Graafian follicle is full of mature eggs, it will not produce. Got it? அது வந்து மெச்சூர் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் will be produced. But once it is ovulated out, அப்போ வந்து progesterone will be produced more. அது வந்து menstrual cycleல நம்ம பார்ப்போம். ஓகேவா? So you are clear with this? Ovulation என்ன, zona pellucida என்ன, Graafian follicle என்ன, இதெல்லாம் பார்த்தாச்சு. Clear? menstrual cycle பார்த்துடலாமா? So menstrual cycle அப்படிங்கிறது it will begin at the time of puberty and அதை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா menarche அப்படின்னு சொல்லுவாங்க. Once this fixed number of eggs after degeneration, after ovulation, once it is over அப்படின்னா that stage is called menopause. Pausனா என்ன? ஸ்டாப் ஆகுறது. எது ஸ்டாப் ஆகுது? நம்மளுடைய menarche வந்து என்ன ஸ்டாப் ஆகுது. ஆர்க்னா ஸ்டார்ட் ஆகுது. menarche வந்து ஸ்டார்ட் ஆகுற menarche மீன்ஸ் ovulation ஸ்டார்ட் ஆகுற பீரியட் menarcheன்னு சொல்லுவோம். and அது ஸ்டாப் ஆகுற டைம் menopause அப்படின்னு சொல்லுவோம். between this the female reproductive active reproductive age அப்படின்னு பாத்தீங்கன்னா it is between the menarche and the menopause. Got it? Okay. In human females, menstruation is repeated at an average interval of about 28 days. 28 days once அது வந்து என்ன ஆகும்? 28 or 29 days once repeat ஆயிட்டே இருக்கும். அந்த cycle even starting from one menstruation till the next one is called the menstrual cycle. அந்த 28 days once நடக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா menstrual cycle அப்படின்னு சொல்லுவோம். One ovum is released during அப்போ ஒவ்வொரு ஓவிலேஷன்லயும் one ovum தான் என்ன ஆகும்? ரிலீஸ் ஆகும் from either of the ovary. ஒன்னு இந்த ஓவரியில இருந்து ரிலீஸ் ஆகும், இல்ல ஒன்னு ரைட் ஓவரியில இருந்தோ இல்ல லெஃப்ட் ஓவரியில இருந்தோ ரிலீஸ் ஆகும். பட் one ovum from one ovary தான். ஓகே, during the mid of the cycle, exact mid of the cycle தான் வந்து நமக்கு ரிலீஸ் ஆகும். The major events of the cycle are shown in the figure. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபிகரை பாருங்க. இப்படி சின்னதா ஒரு எழுத மாட்டேங்குது, லைட் எரியுது.
எப்பா ம். ரொம்ப நெறைய இருக்கு. ஓகே. ஸோ அப்போ இனிஷியலா இந்த ஸ்டேஜ்ல இருக்கும். இது வந்து ஈச் சைக்கிள்க்கு நான் சொல்றேன். இப்ப இதுதான் வந்து ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்ட்ரம் ஆர் ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செல் தான் என்ன ஆகுது அப்படின்னா, வென் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை தி எல்ஹெச் ஆம் சாரி வென் இட் இஸ் ஆக்டட் அப்பான் பை த ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாரி டெவலப் ஆயிக்கிட்டே வரும். டெவலப் ஆயி ஒன்ஸ் இட் ரீச்சஸ் திஸ் ஸ்டேஜ் த மெச்சூர் ஃபாலிக்கிள் ஸ்டேஜ் அது ரீச் பண்ணும்போது ஆ இதுவாகுது. ஸ்டக் ஆயிடுச்சு. ஸ்க்ரீனே ஸ்டக் ஆயிடுச்சு. ம். ம். கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ ஒரு ஃபாலிக்ல ஸ்டிமுலேட் பண்ற ஹார்மோன் தட் இஸ் மை எஃப்எஸ்ஹெச் வில் ஆக்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் 14 டேஸ் ஆன் திஸ் ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள். இந்த ஆன்ட்ரல் ஃபாலிக்கிள் மேல அது ஆக்ட் ஆயி, அத கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணி என்ன கொண்டு வரும் அப்படின்னா, இந்த மெச்சூர் ஃபாலிக்கிளா கொண்டு வரும். மெச்சூர் ஃபாலிக்கிளா கொண்டு வரும். ஒன்ஸ் அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, luteinizing hormone will act on this. The 14th day, the luteinizing hormone will act on this mature follicle. அப்போ அது ஆக்ட் ஆகும்போது இந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் பர்ஸ்ட் ஆகி உள்ள இருக்கிற மெச்சோர் ஃபாலிக்கல் வெளியே வரும். தட் இஸ் மை ஓவியுலேஷன். திரும்பவும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுப்பா. எழுதவும் வர மாட்டேங்குது பாருங்க. மூவ் ஆகல. இப்போ மூவ் ஆகுது. ஓகே. ஸோ அப்போ ஓவிலேஷன் நடக்கும். ஸோ அப்போ அதுக்கு அந்த டைம்ல எல்ஹெச் பீக்ல இருக்கும். ஸோ அட் தட் டைம் ஆஃப் ஓவிலேஷன் எல்ஹெச் வில் பி அட் இட்ஸ் பீக். ஏன்னா எல்ஹெச் தான் அதை பர்ஸ்ட் பண்ணி வெளில கொண்டு வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால எல்ஹெச் வில் பி அட் இட்ஸ் பீக். எழுத மாட்டேங்குது. எல்ஹெச் வில் பி அட் இட்ஸ் பீக். இதுல இது சப்போர்ட் பண்ணாது. LH will be at its peak. அப்போ FSH என்ன ஆயிடும் அப்படின்னா it will also will be in peak but lower peakல இருக்கு. ஓகேவா? அதுக்கு அப்புறமா என்ன நடக்கும்னா the empty Graafian follicleல ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எப்ப பீக்ல இருக்கும் அப்படின்னா at the time of menstruation. menstruation it means fertilized egg அதை ரிசீவ் பண்ண the 28th day. If the uterus is not receiving the fertilized egg அப்படின்னா unfertilized egg reach பண்ணுச்சுன்னா அப்ப everything will shed and it will come out. அந்த டைம்ல estrogen and progesterone will be at its peak as you all know. ஓகேவா? One second. Okay, got it? So this is called my menstrual cycle. அப்ப estrogen வந்து first 14 days வந்து கம்மியா இருக்கும். செகண்ட் 14 டேஸ்ல தான் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி இருக்கும் at its பீக்குக்கு போகும். அண்ட் டியூரிங் த டைம் ஆஃப் menstrual cycle menstruation இது ரெண்டும் பீக்ல இருக்கும். LH and FSH வந்து ஃபர்ஸ்ட் 14 டேஸ் மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஓகே, காட் இட்? Okay, the major events of the menstrual cycle are shown in the figure. The cycle starts with the menstrual phase when the menstrual flow occurs and it lasts for 3 to 5 days. 3 to 5 days நமக்கு flow இருக்கும், that you all know. The menstrual flow results due to the breakdown of the endometrial lining of the uterus and its blood vessels, which forms liquid that comes out to the vagina. Menstruation only occurs if the released ovum is not fertilized. Lack of menstruation may be the indicative of pregnancy.
sometimes pregnancy இருக்கலாம் இல்ல menopause ஆவும் இருக்கலாம். However, it may also be caused due to some other underlying causes like stress, poor health, etc. Menstrual phase is followed by the follicular phase. During this phase, the primary follicle in the ovary grow to become a mature Graafian follicle. Simultaneously, the endometrium of the uterus regenerates during the proliferation. These changes in the ovary and the uterus are induced by the changes in the levels of the pituitary and the ovarian hormone. இப்போ இந்த pituitary ஹார்மோன்ங்கிறது LH and FSH and ovarian hormone அப்படிங்கிறது நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான். இது ரெண்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இங்க வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது எல்ஹெச் என்ன பண்ணும் அப்படின்னா கம்மியாயிடும். ஏன்னா எல்ஹெச்சோட வேலையும் எஃப்எஸ்ஹெச்சோட வேலையும் அதை மெச்சூர் பண்ணி அதை பர்ஸ்ட் பண்ண வைக்கிறது. அது பர்ஸ்ட் ஆனாதான் அந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் என்ன நடக்கும், இதுதான் ஃபீட்பேக் மெக்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்போ ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் என்னோட பாடியில இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ பிரெயினுக்கு வந்து சிக்னல் இஸ் சென்ட். ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நிறைய இருக்கு. ஸோ பிரெயின் என்ன நினைச்சிரும், ஓகே அங்க ஓவிலேஷன் நடந்துருச்சு, இந்த எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ல ஓவிலேஷன் நடந்துருச்சு, எம்டி கிராஃபியன் ஃபாலிக்கல்ல தான் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரொஜெஸ்ட்ரான் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு, செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது LH and FSH கம்மி பண்ணிடும். இப்போ ஒன்ஸ் த ஓவிலேஷன் நாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா அப்ப அங்க என்ன நடக்காது, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் நடக்காது. அப்ப என்ன பண்ணும்னா பிரெயின் வந்து கஷ்டப்படும், ஐயோ இன்னும் வந்து மெச்சுரேஷன் நடக்கவே இல்லை, அப்ப நம்ம என்ன பண்ணணும் LH நிறைய கொடுத்து அந்த ஃபாலிக்ல நம்ம நிறைய டெவலப் பண்ண வைக்கணும்னு LH இன்க்ரீஸ் பண்ணும். அப்ப LH இன்க்ரீஸ் பண்ணும்போது LH அண்ட் FSH இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ FSH இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்க வந்து அது நிறைய நல்லா நடக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இட் வில் டூ தட். அப்போ ஒன்ஸ் த ஓவிலேஷன் நாட் ஹேப்பன்ட் அப்படின்னா LH அண்ட் FSH அதிகமா இருக்கும். அதர்வைஸ் நிறைய டைம் ஓவிலேஷன் நடக்குது அப்படின்னா அப்ப ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி இருக்கும் ஃபீமேல் பாடியில இட் வில் பி அட் ஹை, இட் வில் பி அட் இட்ஸ் பீக். அப்ப LH and FSH கம்மியா இருக்கும். And when the LH and FSH is more on a female body, அங்க என்ன நடக்கும்னா மல்டிபிள் ஓவிலேஷன் மே ஹேப்பன். ரெண்டு ஓவரியில இருந்தும் 2-3 ஓவம்ஸ் வந்து மெச்சூர் ஆகி ஓவிலேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அப்ப அங்கதான் என்ன நடக்கும் அப்படின்னா ஃபார் அ விமன் வித் ஹை LH and FSH there may be multiple ovulation, multiple ovums and multiple ovulation happens. So at that time it may happen, there are possibility to happen multiple pregnancies. That is called triplets or quadruplets எல்லாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. and those are non identical twins, triplets or quadruplets. identical twins அப்படின்னா ஒரு செல்லு ரெண்டா ஸ்பிளிட் ஆகிறதுக்கு பேரு ஐடென்டிக்கல் செல்ஸ். ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஆர் ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவோ மூணாவோ பிரிஞ்சுனா. அதே 3 டிஃப்ரெண்ட் ஓவம் வந்து ஒரு நேரத்துல சூப்பர் ஓவிலேஷன் சொல்லுவாங்க. நிறைய நம்பர் ஆஃப் ஒரு ஓவம்க்கு பதிலா நிறைய நம்பர் ஆஃப் ஓவம்ஸ் வந்து ஓவிலேட் ஆச்சு அப்படின்னா அப்போ when it is met with a sperm அப்படின்னா மல்டிபிள் pregnancy may happen which is a non-identical twins or non-identical triplets or non-identical quadruplets depending upon the number of ovums released. ஓகே, இதுல வந்து ஆப்பிரிக்கால வந்து ஒரு விமன் அவங்க தான் the fertile women of the world அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா she is ovulating, she is always super ovulating and she is having many number of twins. அவங்களுக்கு வந்து 43 children within a life span of ஒரு 10-12 இயர்ஸ்க்குள்ளார 43 சில்ட்ரன் நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படின்னா எவ்ரி பிரெக்னன்சி she'll give birth to twins or triplets. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு டைமுமே எப்படி நடக்குது அப்படின்னா சூப்பர் ஓவிலேஷன் தான் நடக்குது, நிறைய நம்பர் ஆஃப் ஓவம்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஓகே, ஸோ அவங்க நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா யூ கேன் கெட் ஹர் டீடைல்ஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து உங்களுடைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க என்ரிச் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே ஓகே, ஸோ இதை பார்த்தாச்சு. என்ன சொல்றாங்க, the secretion of gonadotropins increases gradually during the follicular phase. அப்ப follicular phase அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எதுனா நம்மளுடைய ஃபாலிக்கல் டெவலப் ஆகுது இல்ல, இந்த ஸ்டேஜ் தான் follicular phase அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் 14 டேஸ் வந்து follicular phase அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல என்ன இன்க்ரீஸ் ஆகும், follicular phaseல LH and FSH வந்து இன்க்ரீஸ் ஆகும். and 14th day luteal phase அப்படிம்பாங்க when the ovulation may happen. அத luteal phase அப்படின்னு சொல்லுவாங்க. okay, there is some technical issue, it seems.
ஓகே. follicular phaseல அப்போ வந்து LH and FSH increase ஆகும். அதுக்கப்புறமா both LH and FSH attain a peak level in the middle of the cycle. 14th dayல அது peak levelக்கு போகும். Rapid secretion of LH leading to its maximum level during the mid cycle called LH surge. அப்போ ரொம்ப அதிகமா வந்து 14th day LH இருக்கும் இல்லையா, ovulation ப்ரொடியூஸ் பண்றது. That is called my LH surge. Surge induces a rupture of the Graafian follicle and thereby the release of the ovum. That is called ovulation. அப்போ ovulation அன்னைக்கு எது surgeல இருக்கும்? LH surgeல இருக்கும். The ovulatory phase is followed by the luteal phase, during which the remaining parts of the Graafian follicle transforms the corpus luteum. Empty Graafian follicle ஓட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா corpus luteum அப்படின்னு சொல்லுவாங்க. The empty Graafian follicle is called corpus luteum. இந்த corpus luteum தான் estrogen and progesterone secrete. The corpus luteum secretes large amounts of progesterone, which is essential for the maintenance of the endometrium. சொன்னேன் இல்லையா? So, developing Graafian follicle produce estrogen, and the empty Graafian follicle or the empty corpus luteum, the empty Graafian follicle is called corpus luteum. Corpus luteum will secrete progesterone. Okay, and progesterone ஓட வேலை வந்து endometrium உடைய thickness grow பண்றதும் maintain பண்றதும். During pregnancy, all events of menstruation, such endometrium is necessary for the implantation of the fertilized ovum and other events of the pregnancy. During pregnancy, all events of the menstrual cycle stop and there is no menstruation. In the absence of fertilization, the corpus luteum degenerates. This causes disintegration of the endometrium leading to the menstruation, marking a new cycle. In human beings, menstrual cycle ceases around 50 years of age. This is called menopause. Cyclic menstruation is an indicator of the normal reproductive phase and extends between the menarche and the menopause. ஓகேவா? இது ஃபர்ஸ்டே சொல்லியாச்சு நம்ம. Got it? அடுத்தது fertilization. Fertilization அப்படின்னா என்னன்னா, இதான் என்னோட ஓவம். நல்லா பார்த்துக்கோங்க. இதுல வந்து இந்த ஜோனா பெல்லுசிடா அப்படிங்கிறது இந்த லேயர். இந்த பிங்க் கலர்ல ஒரு லேயர் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் மை ஜோனா பெல்லுசிடா அண்ட் அதுக்கு மேல இருக்கிற அந்த ஒரு கிரீன் கலர் ஸ்ட்ராங் லேயர். இப்போ என்னுடைய ஸ்பெர்ம் வந்து வரும்போது அந்த ஆக்ரோசோம் சொன்னோம்ல, ஆக்ரோசோம் இதுல வந்து பெனிட்ரேட் ஆகி உள்ள போய் இந்த இடத்துல ரீச் ஆகும். அப்பதான் வந்து இட் வில் த போத் டிஎன்ஏ வில் மீட் ஈச் அதர். அப்பதான் அங்க என்ன நடக்கும்? ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அப்போ ஒன்ஸ் ஒரு ஸ்பெர்ம் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அதை சுத்தி ஒரு ஸ்ட்ராங் லேயர், ஒரு ஷெல் மாதிரி ஃபார்ம் ஆயிடும் அந்த ஓவம் சுத்தி. ஸோ தட் எனி அதர் ஸ்பெர்ம் அதுக்குள்ள என்டர் ஆக முடியும். மல்டிபிள் ஸ்பெர்ம்ஸ் என்டர் ஆச்சுன்னா என்ன ஆகும்? எல்லாமே வில் ரிலீஸ் த டிஎன்ஏ. ஸோ அங்க எப்படி எந்த டிஎன்ஏ கூட எது ஃபியூஸ் ஆகணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். ஸோ என்ன ஆகுதுன்னா, ஒன்ஸ் த ஓவம் இஸ் மெட் வித் ஒன் சிங்கிள் ஸ்பெர்ம், அதை சுத்தி ஒரு ஷெல் ஃபார்ம் ஆயிடும். The other sperm cannot enter into it. Got it? Okay. During copulation, semen is released by the penis into the vagina. That is insemination. The motile sperms swim rapidly through the cervix, enter into the uterus, and finally reach the ampullary region of the fallopian tube. The ovum released by the ovary is also transported to the ampullary region where the fertilization takes place. Fertilization can only occur if the ovum and sperms are transported simultaneously to the ரெண்டும் ஒரே நேரத்துல ampullary region reach பண்ணும்போது தான் it will get fertilized. This is the reason why not all the copulation lead to the fertilization. Every intercourse will not lead to fertilization அப்படின்னு சொல்றாங்க. And pregnancy. The process of fusion of a sperm with an ovum is called fertilization. During the fertilization, a sperm comes in contact with the zona pellucida layer of the ovum. அப்போ zona pellucida layer வந்துட்டு induces the changes in the membrane that block the entry of the additional sperms. Thus, it ensures that only one sperm can fertilize a ovum. The secretions of the acrosome helps the sperm enter into the cytoplasm of the ovum through the zona pellucida and the plasma membrane. This induces the completion of the meiotic division of the secondary oocyte. The second meiotic division is also unequal. Second meiotic cell division எப்படி இருக்குமா? Unequal and results in the formation of second polar body and a haploid what is it? Okay. Haploid ovum. Soon the haploid nucleus of the sperms and that of the ovum fuse together to form the diploid zygote. Okay, so இது ரெண்டும் சேர்ந்தா இப்ப diploid zygote form ஆயிடுச்சு. அப்போ how many chromosomes will be there in the zygote? Answer பண்ணுங்க. zygoteல எத்தனை chromosomes இருக்கும்?
எக்ஸாக்ட் 48 kin 46. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து செக்ஸ் ஆஃப் அ பேபி எப்படி நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுவாங்க, எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த 23, 23 இதுல 22 வந்து சொமாட்டிக் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. சொமாட்டிக் டிஎன்ஏன்னா, பாடியில அதர் பார்ட்ஸ ஃபார்ம் பண்றத வந்து இந்த 22. ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா? 1 பேர் அதுதான் வந்து இந்த ரிமைனிங் 1 தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, த செக்ஸ் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இதுல ஒரு 1 இருக்கும், இதுல ஒரு 1 இருக்கும். மத்தபடி கண்ணு, மூக்கு, வாய், காலு இதெல்லாம் நம்ம மேலுக்கும், ஃபீமேலுக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. 2 கை, 2 கால், 2 கண், 1 மூக்கு, 1 வாய், தலை, உடம்பு, காலுன்னு எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கு. அதனால தான் இவங்க 2 பேருக்கும் 22 ஒரே மாதிரி இருக்கும். இப்போ இங்கேருந்து வர்ற அந்த 1ம், இங்கேருந்து வர்ற அந்த 1ம் தான் மதர்ல இருந்தும் எக்ஸ்கியூஸ் மீ. மதர்ல இருந்து வர்ற ஒண்ணும், ஃபாதர்ல இருந்து வர்ற ஒண்ணும். இந்த 2ம் தான் வந்து கம்பைன் ஆகும்போது, எது கம்பைன் ஆகுதோ அத பொறுத்து தான் நமக்கு வந்து the sex of the baby is determined. அப்போ மேல்ல இருந்து எப்பயுமே எக்ஸ் குரோமோசோம் தான் வரும். சாரி. 1 செகண்ட். ஓகே. ஃபீமேல்ல வந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். ஓகே. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. ஃபீமேல்ல இருந்து எக்ஸ் அண்ட் எக்ஸ் குரோமோசோம் தான் இருக்கும். அதுல இருந்து ஒரு எக்ஸ் மட்டும் தான் இங்க வரும். அண்ட் மேல்ல தான் எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கும். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் இதுல இருந்து அப்ப ஃபீமேல்ல இருந்து எக்ஸ் மட்டும் தான் வர முடியும். அண்ட் மேல்ல இருந்து எக்ஸ் வந்து ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னா எக்ஸ் அண்ட் எக்ஸ் வில் ஃபார்ம் த ஃபீமேல். அதே மேல்ல இருந்து ஒய் வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இட் வில் ஃபார்ம் த மேல் மேல் பேபி. ஓகே. அப்போ எக்ஸ் அண்ட் எக்ஸ் வந்துச்சுன்னா ஃபீமேல் பேபி, எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா மேல் பேபி. அப்போ ஜெண்டர் ஆஃப் த baby is determined by the DNA of the father தான், not the mother. Okay. ஸோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் மைட்டோட்டிக் செல் டிவிஷன் ஜைகோட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இட் வில் அண்டர்கோ மைட்டோட்டிக் செல் டிவிஷன் எங்கன்னா இஸ்துமஸ் பார்ட்ல இந்த ஓவிடக்குடைய இஸ்துமஸ் பார்ட் அந்த டியூபல் பார்ட்ல வந்து மைட்டோட்டிக் செல் டிவிஷன் ஃபார்ம் ஆகுது நடக்குது. ஸோ அங்கே கிளீவேஜ் அங்கே ஃபார்ம் ஆகிற அந்த செல்லுக்கு பேர் கிளீவேஜ் டுவர்ட்ஸ் த யூட்ரஸ் அண்ட் ஃபார்ம்ஸ் 2, 4, 8 and 16 daughter cells. பிளாஸ்டோமியரா மாறும்போது 1632 மாறும்போது இட் இஸ் கால்ட் அஸ் பிளாஸ்டோமியர். அண்ட் தட் பிளாஸ்டோமியரா ஆகும்போது இட் இஸ் ஷிஃப்டட் டு த யூட்ரஸ். ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் நான் அந்த ஸ்டோரிஸ் மட்டும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஓகே. இப்போ பிளாஸ்டோமியர் ஓகே. வில் டூ ஒன் திங். இப்போ போய் நான் சொன்ன வரைக்கும் இதுக்கு வந்து ஃப்ளோ சார்ட் போடுங்க. வில் கண்டினியூ த கிளாஸ் பை 5 or 5:30 ஆஃப்டர் யுவர் டெஸ்ட். சரியா? நம்மளுடைய பிரெக்னன்சி, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட், பார்ட்டுரேஷன் இந்த பார்ட் அண்ட் இந்த செகண்ட் லெசன் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஈவினிங் வந்து 5 or 5:30க்கு நம்ம திரும்ப ரெஸ்யூம் பண்ணுவோம். ஓகே. ஓகேம்மா. தேங்க்யூ ஸோ மச். இன் மதுஸ்ரீ அண்ட் இதா ஃபாத்திமா. தேங்க்யூ.